அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாதாந்திர கதைப்போமா நண்பர்கள் குழுமம் நடத்துகிற மாதாந்திர நாவல் திறனாய்வு ஜனவரியில் சுந்தர் ராமசாமியோட குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் நடத்தினோம். அதுக்கு முன்னாடி பஷீரோட பால்ய கால சகி நடத்தினோம். பிப்ரவரியில் நடத்த நேர சிக்கல் இருந்தது. எந்த வாரம் யார் பேச முடியும் அப்படிங்கிறதுல, அதனால் அதை இப்போ மார்ச்சுக்கு தள்ளி வச்சிருக்கிறோம். இப்படி தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த மாத நாவல் திறனாய்வு நடத்த இருக்கிறோம். இன்னைக்கு எழுத்தாளர் சித்ரா சிவன் அவர்கள் நாவல் திறனாய்வு செய்ய இருக்கிறார். பொதுவாக நம்முடைய நாவல் திறனாய்வு நிகழ்ச்சிகள் நம்ம வழக்கமாக 14-15 பேர் வரும் வரைக்கும் காத்திருப்போம். அதுக்கப்புறம் நாவலாசிரியரை பற்றி அறிமுகம், அப்புறம் நாவலை பற்றி பேசுகிறவர்களை பற்றி அறிமுகம், அதுக்கப்புறம் நாவலை பற்றிய திறனாய்வு சிறப்பு பேச்சாளர் பேசுவார். அதுக்கப்புறம் கலந்துரையாடல். இதில் தற்போது நிகழ்காலத்தில் இருக்கிற எழுத்தாளரோ மொழிபெயர்ப்பாளரோ என்றால் அவரையும் முடிந்த அளவுக்கு கூட்டத்துக்கு அழைத்து அவருடைய கருத்துக்களும் கேள்விகளும் கலந்துரையாடலும் பின்னால் நம்ம கேட்போம். இதுதான் நம்முடைய நாவல் திறனாய்வுள்ள கூட்டத்தோட நிகழ்ச்சி நிரல். பொதுவாக இன்றைக்கும் அதை பின்பற்ற போகிறோம். கரிச்சான் குஞ்சுவோட பசித்த மானிடம் நாவல் இன்னைக்கு எடுத்திருக்கோம். கரிச்சான் என்ற பறவை ரெட்டைவால் குருவின்னு கூட சொல்கிறாங்க. கூப்பாரா கரிச்சான்கிற புனைப்பெயரில் எழுதினார். கூப்பாராவை இவர் கரிச்சான் குஞ்சு தந்தை போலவே நினைச்சதுனால கரிச்சான் குஞ்சுன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. இவரோட இயல் பெயர் ஆர் நாராயணசாமி. 1919 தஞ்சை மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் சேதனிபுரத்தில் பிறந்தார். தந்தை இளமையிலேயே மறந்து விட்டார். அதனால் இவங்க தாயார் ஒரு சத்திரத்தில் சமையல் வேலை செய்தார். இப்போ இந்த நாவல்லையே பசித்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அது குறித்த ஒரு பாத்திரம் சத்திரத்தில் சமையல் வேலை செய்கிறது, கணேசனுங்கிறத வளர்க்குறது, இதெல்லாம் வரும். கரிச்சான் குஞ்சும் அங்கே எடுபிடி வேலை செய்தார். அப்புறம் பெங்களூரில் தாய்மாமா அழைத்து சென்று வேத பாடசாலையில் சமஸ்கிருதம் வேதமும் பயின்றார். சென்னை ராமகிருஷ்ணா பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். சாரதா அம்மாள் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு லக்ஷ்மி பேபி, பிரபா, விஜயா, சாந்தன 4 பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகளை தான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தினால படிக்க வைக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். கும்பகோணத்தில் இவர் இருக்கும்போது கூப்பாரா, தி ஜானகிராமன், வெங்கட்ராம் ஆகியோர் நெருங்கிய நட்பு கொண்டவர். தமிழில் பிறல் எழுத்தை எழுதிய ஒருபால் நேயம் காதல் எழுதின முதல் ஆசிரியர் என அவர் அறியப்படுகிறார். பிறல் உறவு, பிறல் எழுத்துங்கிறது பிறல் உறவு உரை எழுதினது. அந்த அறிவியலும் மக்களுடைய மனநிலையும் முதிர்ச்சியும் நிறைய வளர்ந்து விட்டது. அதனால இப்போ அந்த உறவையே பிறல் உறவு அப்படின்னு சொல்றது சரியான வார்த்தையா இல்லை அது ஆட்சேபகரமான வார்த்தையா என்கிற விவாதங்கள், உரையாடல்கள் போய் கொண்டிருக்கின்றன. அதனால் தமிழில் நான் அதில் ஒரு பால் நேயம்ங்கிற ஒரு வார்த்தையை இப்போ பயன்படுத்துகிறேன். ஆனால் தமிழ் சூழலில் இப்போது ஜெயமோகன் நடத்துகிற தமிழ் விக்கியில் கூட அதை பிறல் உறவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளில் அப்படி குறிப்பிடும்போது அதுக்கான ஆட்சேபங்கள் வருகின்றன. இவர் நிறைய எழுதியிருக்காரு. 1992 73 வயதில் இறந்தார். சிறுகதை தொகுப்பு இவரோட பசித்த மானிடம் அப்போ தான் ரொம்ப புகழ்பெற்ற நாவல். குறுநாவலில் சுகவாசிகள், நாடகங்களில் கழுகு, காலத்தின் குரல், மொழிபெயர்ப்புகள், கட்டுரை நூல்கள், பாரதி தேடியதும் கண்டதும். கூப்பாராவை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை படிக்கணும்னு எனக்கு ஆசை. அந்த புத்தகம் வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்க பொழுது இருக்கான்னு தெரியல. அப்போ இவருடைய முக்கியமான நாவலான பசித்த மானிடத்தை காலச்சுவடு கிளாசிக் வரிசையில் வெளியிட்டு இருக்கு. அந்த நாவல் அது எழுதப்பட்ட எந்த நாவலையும் படைப்பையும் விமர்சிக்கும் போதும் அணுகும் போதும் அது எழுதப்பட்ட காலத்தை வைத்தும் அணுக வேணும் சொல்லுவாங்க. இந்த நாவலை பற்றி மிகச்சிறப்பாக பேச சித்ரா சிவன் இருக்கிறார். இது இந்த பிறல் உறவை அல்லது ஒருதலை காதலை பேசுகிற, ஒரு பால் காதலை பேசுகிற, மன்னிக்கும் ஒரு தலைன்னு சொல்லிட்டேன், அது வேற பொருள். ஒரு பால் காதலை பேசுகிற இந்த
நாவல் பேசினாலும் இதில் வந்து அவர் வந்து அதை ஒரு மரபார்ந்த பார்வையிலேயே அத்தகைய உறவுகளை அணுகுகிறார்னு எனக்கு பட்டது. நம்ம இந்த உரையாடலில் அதை பற்றி பேச்சில் கேட்போம். இந்த நாவலை பற்றி பேச தமிழில் வளர்ந்து வருகிற மிக முக்கியமாக தற்போது அறியப்படுகிற எழுத்தாளர்களில் ஒருவரான சித்ரா சிவன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஒரே நிமிடம், அவரோட அறிமுகம் ஒன்று எழுதி வச்சேன், அதை எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள வேற எங்கேயோ போயிடுச்சு என்னோட ஃபோனில். இவங்க வந்து தேனியை சேர்ந்தவங்க. தேனி வட்டார தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தோட பொறுப்பாளராகவும் தலைவராகவும் இருக்காங்க. 1983 பிறந்தாங்க. இளங்கலை வணிகவியல் பட்டமும் பின்னர் பாண்டிச்சேரி இதில் பள்ளி கல்வித்துறையில் மாண்டிசரி பட்டமும் பெற்றிருக்காங்க. கணவர் சிவன் வந்து கப்பலில் வெளிநாட்டு சுற்றுலா செல்லும் கப்பலில் வந்து தலைமை செஃப் ஆக, அது தமிழில் வந்து சமையல்காரர்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் வந்து ஒரு மாதிரி மாற்று குறைஞ்சு விடுதோனால அந்த செஃப்புங்கிற வார்த்தையை, அது வந்து மிக முக்கியமான பதவி வகித்தவர். மகள் ஸ்ரீநிதி கல்லூரியில் படிக்கிறாங்க, மகன் ஸ்ரீகுகன் பள்ளியில் படிக்கிறாங்க. இவங்க இலக்கிய வாழ்க்கை வந்து கல்கி, விகடன், மங்கையர் மலர், தமிழ்வழி, வாசகசாலை, புரவி இலக்கிய இதழ் ஆகியவற்றில் வந்தது. இப்பவும் புரவி, வாசகசாலை ஆகியவற்றில் வந்து தொடர்ந்து பங்கெடுக்கிறாங்க. இதுவரைக்கும் 4 நூல்கள் வெளியாகியுள்ளன. 2 கவிதை தொகுப்பு, ஒரு நேர்காணல், ஒரு நாவல். அவருடைய அத்தினிங்கிற நாவல் வந்து 0 டிகிரி வெளியிட்ட நாவல் போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற்றது, நல்ல கவனம் பெற்றது. தன்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்களாக தி. ஜானகிராமன், ஜெயமோகன், ஆ. முத்துலிங்கம், தமிழ்நதி ஆகியோரையும், கவிஞர்களில் இளம்பிறை, கலாப்பிரியா ஆகியோரையும், இதழியல் துறையில் அமிர்தம் சூர்யா, அவர் வந்து கல்கி இதில் முதன்மை ஆசிரியராக இருந்தார், அவற்றையும் சொல்கிறார். சிற்றுளி காலாண்டிதழில் பொது உதவி ஆசிரியராகவும் பணிபுரிகிறார். 0 டிகிரி இலக்கிய விருது, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வழங்கிய ஜீவா நினைவு விருது, தமிழ்நாடு முற்போக்கு மேடை வழங்கிய கருப்பு கருணா விருது, வைகை அரிமா சங்கம் வழங்கிய இலக்கிய சுடர் விருது, சௌமா இலக்கிய விருது ஆகியவற்றை பெற்றிருக்கிறார். இப்போ சமீபத்தில் கூட இவர் வந்து வெண்ணிலாவோட நீர் அதிகாரம்ங்கிற நாவலை பற்றி இன்னொரு நம்மை போன்ற ஒரு குழுமத்தில் இருக்கும்போது சிறப்பாக பேசினார். அவர் இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடன் இணைந்து இந்த நாவலை குறித்து திறனாய்வு செய்ய இணைந்ததற்கு அவருக்கு நன்றி சொல்லி திறனாய்வை உரையாய் இப்போது தொடங்குகிறோம். இந்த சனிக்கிழமை காலை நேரம் அமெரிக்காவில், இந்தியா போன்ற நாடுகளில் மாலை நேரம். இதில் வந்து முக்கியமான நேரத்தில் ப்ரைம் டைம்னு சொல்லுவோம். எல்லா வேலைகளையும் விட்டு இலக்கிய ஆர்வம் இருப்பதால் கலந்து கொண்டு எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கிற அனைவருக்கும், புதிதாக பலர் சேர்ந்திருக்கிறீங்க, நீங்கள்லாம் தொடர்ந்து எங்களுடைய வாராந்தர சிறுகதை கலந்துரையாடலில் கலந்துக்கலாம். அந்த சிறுகதை கலந்துரையாடலில் எல்லாருமே சிறுகதை பற்றி பேசலாம். அதுலேயும் கலந்து பாருங்கள். உங்களுடைய வசதிக்கும் நேரத்துக்கும் ஏற்ப முழுசாக கலந்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பாதியில் வந்து போனாலும் பரவாயில்ல, லிசனிங் மோட் கேட்க மட்டும் இணைந்தாலும் பரவாயில்ல. அந்த சிறுகதை கலந்துரையாடல் அதில் ஒன்றும் ஒரு பெரிய விதிமுறைகள் எல்லாம் இல்லை. இலக்கிய ஆர்வத்தை இன்னொருத்தருக்கு கொஞ்சமாவது கடத்த முடியுமாங்கிற ஒரே நோக்கத்தை தவிர எங்கள் நிகழ்ச்சிகளுக்கு வேறு நோக்கமோ அஜெண்டாவோ அரசியலோ இல்லை. அதனால் அனைவரும் கலந்து கொண்டதற்கு நன்றி. தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். சித்ரா சிவன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். என்னோட வீடியோ கரெக்டா இருக்கா? ரொம்ப கரெக்டா, நல்லா இருக்கு மேடம். அனைவருக்கும் வணக்கம். கதைப்போமா நண்பர்கள் குழுமம் நடத்தும் இந்த இலக்கிய கலந்துரையாடலில் கலந்து கொள்வதில் மகிழ்கிறேன். இன்று உங்களோட உரையாடவிருக்கும் படைப்பு கரிச்சான் குஞ்சு எழுதிய பசித்த மானிடம் அப்படிங்கிற ஒரு புதினம். இதை வந்து திறனாய்வு அப்படின்னு சொல்றதை விட என்னுடைய வாசக பார்வையை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்க விரும்புறேன். கரிச்சான் குஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 சிறுகதை தொகுப்புகளும் மற்றும் 160க்கு மேல கதைகளை எழுதியிருக்காரு. ஆனா அவரை நினைவு கூறத்தக்க ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டா இந்த பசித்த மானிடம் நாவலை தான் வந்து சொல்லலாம். ஆனா அவர் வாழ்நாளில் எழுதிய ஒரே நாவலும் இதுதான். அப்படி தன்னுடைய ஒரே நாவல் மூலமாக இன்றும் நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் அவர். இன்றும் வந்து அவருடைய நாவலை வந்து நம்ம இப்போ கலந்துரையாடலுக்கு எடுத்திருக்கோம், வாசிக்கிறோம், கொண்டாடுறோம், அதை பற்றி பேசுறோம்.
அப்படிங்கும்போது அது எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர முடியுது. ஆனா அவர் உயிரோட இருக்கும்போது, கரிச்சான் குஞ்சு இருக்கும்போது இந்த நாவல் வந்து ஒரு மறுபதிப்பை கூட காணவில்லை அப்படிங்கிறதுதான் ஒரு கசப்பான உண்மை. 1978ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த நாவல் 92ல் தான் அவர் மரணிச்சிருக்காரு. அதுவரையும் மறுபதிப்பு காணல. இத வந்து தன்னுடைய ஒரு மனக்குறையாக அவர் தன் நண்பர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் ஒரு இடத்துல படிச்சேன். எனக்கே அது வேதனையாக இருந்தது. என்ன காரணம்னா, இந்த என்கிட்ட இருக்க இந்த பிரதி 19வது அ பதிப்பாக வந்திருக்கு. அப்போ இவ்வளவு நாவல்கள் வெளிவரும் இந்த காலகட்டத்தில் இத்தனை நாவல்களுடன் போட்டியிட்டு இது வந்து ஒரு 19வது பதிப்பாக வந்திருக்கும் போது அவர் வாழும் காலத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் நாவல்கள் வெளிவந்துட்டு இருந்தது, தமிழ் நாவல்கள். அந்த காலத்தில் வந்து அது மறுபதிப்பை கூட அடைய முடியல அப்படிங்கிறது ஒரு எனக்கு ஒரு முரண் நகையாக தோன்றியது. இப்படி இந்த காலத்திலும் இது கொண்டாடப்படுது அப்படின்னா அவர் எடுத்துக்கொண்ட அந்த கருப்பொருளும் அந்த நாவலை கையாண்ட விதமும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்ஜிபிடி பற்றி தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். தன்பால் ஈர்ப்பு, தன்பால் ஈர்ப்பாளர்கள் பற்றி, ஓரின புணர்ச்சி பற்றி தமிழில் எழுதப்பட்ட முதல் புனைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலை சொல்லலாம். அதே போல தொழுநோயா பாதிக்கப்பட்ட ஒரு தொழுநோயாளியை முக்கிய கதாபாத்திரமாக கொண்ட முதல் தமிழ் நாவலும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு 70களில் வந்து மக்களோட சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கே எல்ஜிபிடி பற்றிய சரியான புரிதல்கள் கிடையாது. நல்ல முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு நண்பரிடம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை பற்றி அந்த படம் நல்லா இருக்கு பாருங்கன்னு சொன்னப்போ அவர் சொன்னது, ஐயோ இது லெஸ்பியன் பற்றின படம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுழிச்சுட்டு சொன்னாங்க. அப்போ அத பற்றின ஒரு புரிதலோ அது வந்து ஒரு மனிதர்களுக்கு இயல்பான ஒண்ணுதான். அந்த மனிதர்களும் வந்து நமக்கு சமமானவர்கள் தான். அவங்களும் வந்து அப்படி இயற்கை வந்து அவங்கள அப்படி படைச்சிருக்கு. அதை கேட்ட பண்ண முடியாது. இயற்கையை என்ன செய்ய முடியும்? அப்ப அந்த ஒரு பரந்த மனப்பான்மை இல்லாத மனிதர்கள் இன்றைக்குமே இருக்காங்க. அப்ப 70களில் எழுதப்பட்ட ஒரு நாவலில் அப்படி தன்பால் ஈர்ப்பாளர்கள் பற்றி வந்து இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து இவருடைய அந்த துணிச்சலையும் இவருடைய அந்த சிந்தனையும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அடுத்ததாக ஒரே காலகட்டத்தில் பிறந்த இருவரை பற்றிய கதை தான் இந்த நாவல். இதோட கதைக்களம் முழுக்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், குடவாசல், திருச்சி இந்த பகுதிகளை சுற்றிதான் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கு. இதுல வந்து 2 பேரு ஒரே காலகட்டத்தில் பிறந்த வெவ்வேறு குடும்ப பின்னணியை கொண்ட இருவரை பற்றி பின்னப்பட்ட கதை அது. அந்த இருவரில் வந்து ஒருவர் வந்து கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன். அந்த கணேசன் வந்து அப்பா அம்மாவை இழந்த ஒரு சிறுவன். ஆனா அவனோட முகமும் தோற்றமும் ஒரு ராஜகலை இருக்கு, அவன் கிட்ட ஒரு வசீகரம் இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் அவன் மேல விருப்பம் கொள்றாங்க, எல்லாரும் அவன் மேல அன்பு செலுத்துறாங்க. எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு கிடைக்கிற எல்லா விஷயங்களும் இவனுக்கு வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்குது. வலிந்து இவன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பெண்கள் முதற்கொண்டு இவனுக்கு வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்கிறாங்க. ஆனா இதே இன்னொருத்தன் வந்து கிட்டான்னு சொல்லிட்டு இதற்கு நேர் எதிராக எதுவுமே அவனுக்கு வந்து சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்கிறது, நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட அவனுக்கு கிடைக்கிறது இல்ல. காரணம் அவன் சரியாக படிக்கல, குடும்ப பொறுப்பு இல்லாம இருக்கான், நிறைய சாப்பிடுறான், சும்மாவே சோம்பேறியா உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தினராலும் சமூகத்தினராலும் ஒரு வெறுப்புக்கு ஆளாகிறான், அலட்சியப்படுத்தப்படுறான், உதாசீனப்படுத்தப்படுறான். இந்த மாதிரியான எதிரெதிர் வாழ்க்கை முறை அமைந்த இருவர் பற்றிய கதை. அந்த இருவர் பற்றிய பாலியத்தில் இருந்து அவர்களின் மத்திம வயது வரை நடக்கும் சம்பவங்களை வந்து இந்த நாவல் வந்து பேசுது. அதுல அந்த 2ஆம் நபரான அந்த கிட்டா அப்படிங்கிற நபர் வந்து எல்லா விதத்திலும் உதாசீனப்படுத்தப்பட்டாலும் அவன் வந்து அந்த உதாசீனமே அவனை என்ன செய்யுதுன்னா, நம்ம எல்லாற்றையும் அடையணும், எல்லா சுகபோகங்களையும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் தந்திரங்களாலையும் தன்னுடைய சாதுரியங்களாலையும் அடையறான். சில நேரங்களில் தான் விரும்பினது தனக்கு கிடைக்கலன்னா அதை அபியூஸ் பண்றான். அது பெண்களாக இருந்தாலும் தன் வீட்டு பெண்களாகவே இருந்தாலும் அபியூஸ் பண்றான். இந்த பக்கம் வந்து கணேசனுக்கு வந்து அவன் எந்த முயற்சியும் இல்லாமலே அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருது. அப்போ இந்த நாவல்ல வந்து இவன் நல்லவன், கணேசன் நல்லவன், கிட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நூலாசிரியர் சொல்லியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்ல. காரணம் என்னன்னா, இங்க இந்த நாவலோட பேச என்னன்னா, எல்லா மனிதர்களும் அவர்களின் சுயநலத்தை முன்வைத்தே அதை அடிப்படையாக கொண்டே இயங்குகிறார்கள். அதை முன்வைத்துதான் எல்லா காரியமும் செய்யறாங்க அப்படிங்கிறதுதான் இந்த நாவல் சொல்ற கருத்தே வந்து.
அப்போ அந்த கணேசன் மட்டும் ஏன் அவன் மட்டும் நல்லவனான்னு கேட்டா இல்ல. காரணம் என்னன்னா, அம்மா, அப்பா இல்லாம ஒரு சத்திரத்தில் வளர்ற ஒரு பையன வந்து ஒரு வாத்தியார் அழைச்சிட்டு போய் படிக்க வைக்கிறாரு. அவனுக்கு தன்னுடைய உழைப்பு, நேரம், தன்னுடைய பணம் எல்லாம் செலவழிச்சு அவன முன்னுக்கு கொண்டு வர முயற்சி பண்றாரு. ஆனா, அவன் என்ன செய்றான்னா, ஒரு செல்வந்தரோட கிடைச்ச ஒரு பழக்கத்தால, அ அந்த சுகபோகங்கள அனுபவிக்கணும். ஏன் நம்ம இப்படி கஷ்டப்பட்டு படிக்கணும்? ஏன் இப்படி ஏழ்மை சூழலில் வளரணும்? இவர் கூட போய் நம்ம இருந்துட்டோம்னா, எல்லா வசதிகளையும் அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரு பாலியல் அடிமையாக கூட இருக்கிற ஒரு வாழ்க்கையை வந்து அவன் தேர்ந்தெடுக்கிறான். அப்போ வந்து இவனைப் பற்றிய அ இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு போறதுனால, இங்க வந்து நல்லவன், கெட்டவன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல. இருவருமே வந்து தங்களுடைய அ சுயநலத்திற்காக மனிதர்களை பயன்படுத்திக் கொள்பவர்களாகத்தான் வந்து இந்த நாவல்ல வர்றாங்க. அ அடுத்ததாக இந்த வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டது என்ன? இந்த இருவரும் பெற்றது என்ன? அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த நாவல் வந்து முடிவில் வந்து முன்வைக்குது. அப்புறம் இன்னொரு இந்த சிறப்பான விஷயம் இந்த நாவல்ல வந்து காலத்தை வந்து இது வந்து பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எந்த காலத்தை அப்படின்னு சொன்னா, 1918 இருந்து 50 வரை 1950 வரையான அ அந்த காலகட்டத்தைய அந்த தஞ்சை, கும்பகோணம், அந்த குடவாசல், ஆம் அப்புறம் திருச்சி இதுல இருந்த அந்த ஒரு முக்கியமா பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களோட அந்த வாழ்வியலை வந்து இது பதிவு பண்ணியிருக்கு. அதில் எதெல்லாம் வந்து பதிவாக வருது அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில் வந்து தொழுநோய்க்காக அ கும்பகோணத்தில் இயங்கிய ஒரு வெளிநாட்டு கிறித்துவர்களால் அ ஒரு சேவையாக செய்யப்பட்ட தொழுநோய் மருத்துவமனை பற்றி வருகிறது. அதில் அதில் பணிபுரிந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாம் வந்து ஐரோப்பாவிலிருந்து வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. அதை வந்து இந்த நாவல் பதிவு பண்ணியிருக்கு. அ ஏன்னா தொழுநோய், அந்த வெண்குஷ்டம் இத பத்தின ஒரு புரிதலோ, ஒரு அவேர்னஸோ அப்போ கிடையாது. அந்த நோய் வந்து நமக்கு ஒட்டிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. அதனால நம்ம வீட்ல ஒரு மனுஷங்களுக்கு அது வந்து நோய் வந்துருச்சுன்னா, உடனே அவங்கள வீட்ட விட்டு வெளியேத்துற நிகழ்வெல்லாம் வந்து நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்து அவங்க வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த சேவையை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு பதிவும் இந்த நாவல்ல வருது. அதேபோல அப்ப நான் இருந்த போக்குவரத்து, அதிகமா பஸ் போக்குவரத்து இல்லாதது, அ அதிகமா மாட்டு வண்டிகள், கால்நடையாகவே வந்து நிறைய ஊர்களுக்கு போறத வந்து ஒரு வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த பதிவெல்லாம் அந்த போக்குவரத்து பற்றிய பதிவுகள் வருது. அவங்களுடைய உடைகள், பெண்களின் உடைகள், ஆண்களின் உடைகள் அந்த பதிவுகள் வருது. ஆம், முக்கியமா பெண்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலத்தை பதிவு பண்ணி இருக்கிறது வந்து, எந்த விதத்தில் பயன்படும் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கும் சரி, ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கும் சரி, ஒரு ஆராய்ச்சி மாணவனுக்கும் சரி, ஒரு சமூகவியலாளனுக்கும் சரி, அ இது ஒரு பயன் தரக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்கு இந்த நாவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தை பதிவு பண்ணி இருக்கிறதுனால. அதேபோல அந்த காலத்தில் இருக்கும் பெண்களின் நிலை, அதையும் இது வந்து பதிவு பண்ணியிருக்கு. அ பெண்கள் எல்லாமே வந்து அப்போ வந்து உடலாலும், உழைப்பாலும் சுரண்டப்படுபவர்களாக தான் இருந்திருக்காங்க. இப்பயும் இருக்கிறாங்க. ஆனா, அந்த பெண்களுக்கான அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. தன்னை பற்றி சிந்திக்க, தன் நலத்தை பற்றி யோசிக்க, இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து அதற்கான முயற்சிகள செய்றாங்க. ஆனா, அன்னைக்கு அந்த வாய்ப்பே வந்து கொடுக்கப்படல. அதனால ஒரு பயங்கரமான உழைப்புச் சுரண்டல் பெண்கள் மேல வந்து அப்போ நடந்திருக்கு. ஆ பொதுவா ஒரு குடும்பத்திலேயே வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். கூட்டு குடும்பம்ங்கிற பேர்ல வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அத்தனை பேருக்கும் சமைச்சு, அத்தனை வேலைகளையும் செய்றதும் இல்லாம, இந்த விருந்தினர்கள், திடீரென வர்ற விருந்தினர்கள், அப்புறம் ஒரு வழிப்போக்கர்களாக வந்து சில நாட்கள் தங்கி போற விருந்தினர்கள். ஏன்னா, அப்பல்லாம் வந்து ஹோட்டல் இப்ப இருக்கிற மாதிரி தங்குறதுக்கான அறைகள் எடுத்து தங்குறதோ, இல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறதோ, அப்பல்லாம் வந்து பணம் இருக்கிறவங்க கூட வந்து செய்யாம தான் இருந்திருக்காங்க. அதையெல்லாம் விரும்பாம தான் இருந்திருக்காங்க. அந்த ஆச்சாரம், சுத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு. அப்போ வந்து இந்த உறவினர்கள் மூலமாகவும், இந்த குடும்பத்தில இருக்க நபர்கள் மூலமாகவும் ஒரு தன்னுடைய தன்னோட உடலை சுரண்டப்படுபவர்களாகத்தான் வந்து இதுல வர்ற பெண்கள வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக இந்த நாவல் வந்து ஒரு ஆண் மைய சிந்தனையில் எழுதப்பட்ட ஒரு நாவலாக நான் வந்து கருதுறேன். நான் வாசிக்கும்போது அ அப்படிதான் நான் வந்து புரிஞ்சுட்டேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டா, இதுல வந்து அந்த ஆண்களுக்கு வந்து கிட்டாவும் சரி, அந்த கணேசனும் சரி, நிறைய பெண்களோடு அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. நிறைய பெண்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து ஒரு இயல்பான ஒன்றாக இந்த நாவலில் இயல்பான சம்பவங்களாக வந்து கடந்து போயிட்டு இருக்கும்போது, நாவலாசிரியர் சொல்லிட்டு வரும்போது, ஒரு பெண்ணை பற்றி இதுல ஒரு சொல்றாரு. ஒரு வயது முதிர்ந்த ஒரு சாஸ்திரிகளை, பேத்தி வயதில் இருக்கும் ஒரு பெண்ணை திருமணம் செய்த ஒரு சாஸ்திரிகள் பற்றி வருது. அப்ப அந்த பெண் ஒரு மீறலை செய்யும்போது, அதை வந்து ஒரு நக்கல் பாணியில் வந்து இதுல வந்து எழுதியிருப்பாங்க. அது அது வந்து அதே காலகட்டத்தில் தான் வந்து தீஜாவும் எழுதிட்டு இருந்தாரு, லாசாராவும் எழுதிட்டு இருந்தாரு.
ஆனா அவங்களுடைய எழுத்துக்களில் இருந்த இந்த பெண்கள் மீதான ஒரு பரிவோ ஒரு கருணையோ எனக்கு கரிச்சான் குஞ்சோட எழுத்துல வந்து என்னால காண முடியல. அவருடைய அந்த எழுத்து வந்து ஒரு ஆண் சிந்தனை கொண்ட ஒரு ஆண் மைய ஒரு எழுத்தாக அந்த அந்த பார்வையில் உள்ள ஒரு எழுத்தாகத்தான் இருந்தது. அவர் பெண் பார்வையில் இதுல வர எந்த ஒரு கதாபாத்திரத்தையுமே எழுதல. பெண் கதாபாத்திரங்களை கூட எழுதல. அவர்களின் உணர்வுகளை வந்து மிகச் சரியாக இதில் வந்து எதிலையுமே வந்து பிரதிபலிக்கல. அந்த மாதிரி தான் வந்து இந்த நாவல் வந்து நான் உணர்ந்தேன் இந்த நாவல்ல வந்து. அடுத்ததாக சத்திரங்களில் அன்னதானம் நடக்கிறத பத்தி பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த சத்திரங்கள் வந்து பிராமணர்களால் நடத்தப்படுது. அதுல வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் உணவு அளிக்கப்பட்டதா அப்படிங்கிற பதிவு இதுல இல்ல. அந்த திண்ணையில உட்கார்ந்து பேசுறவங்க, அந்த சத்திரத்தில் இருக்கும் மனிதர்கள், அந்த திண்ணையில வந்து தங்குறவங்க, அந்த தெருவில் இருக்கும் மனிதர்கள், அந்த பிராமண பாஷை பேசுறவங்களா தான் இருக்காங்க எல்லாரும். அப்ப எல்லாருக்குமான ஒரு அன்னதானமாக அது இருந்ததா? இல்ல பிராமணர்களுக்கு மட்டுமானதாக இருந்ததா? அப்படிங்கிற ஒரு பதிவு இதுல வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா அது வந்து சொல்லப்படல. அடுத்ததாக ஆஹ் இதுல சொல்ற புழங்கு சொற்கள், இந்த நாவல்ல வர்ற அந்த புழங்கு சொற்கள், உதாரணமா ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை குருடி, பெயரே இல்லாமல் குருடி என்றுதான் வருது தொடர்ந்து. அது போல மாத்தூர் அசடு என்று ஒரு மூன்றாம் பாலினத்தை குறிக்கும் போது அவருக்கும் பெயர் இல்லாமல் அவர் அசடு என்றே தான் வந்து நாவல் முழுக்கவே வருது. அந்த காலகட்டத்தில் இது வந்து ரொம்ப சுலபமாக பேசக்கூடிய, யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு சொற்களாகத்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எழுதும் போது அப்படி எழுத முடியாது இல்லையா? ஆனா அந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப சுலபமா வந்து இத வந்து எழுதியிருக்காங்க. அப்ப வந்து நான் அப்ப இருந்த எழுத்தையும், இப்ப உள்ள எழுத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது, அந்த ஒரு எழுத்து நாகரிகம், அந்த எதையெல்லாம் எழுதலாம், எதையெல்லாம் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு எழுத்து நாகரிகம் இப்ப வந்து வளர்ந்திருக்கு. யாரையும் காயப்படுத்தாம எழுதணும் அப்படின்னு. ஏன்னா அப்பலாம் வந்து ஜாதியை பத்தி ஜாதியை குறித்த அவர்களின் அடைமொழியோடு கூப்பிடுறது, ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து அவர்களின் குறைகளோடு கூப்பிடுறது, ஒரு மூன்றாம் பாலினத்தவருக்கு நிறைய அடைமொழி வைத்து கூப்பிடுறது, இப்படியெல்லாம் வந்து படைப்புகளில் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் எழுத முடியாது. ஆஹ் இத வந்து ஒரு இப்போ இருக்க வந்து அந்த நம்ம எழுதுற படைப்பாளர்கள் எழுதுற எழுத்து வந்து இப்போ ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் நான் இத. அடுத்ததாக ஞானம் பத்தி வந்து இந்த நாவல் பேசுது. இந்த நாவலோட முடிவும் சரி, அதைத்தான் வந்து வலியுறுத்துது. ஆம், ஞானம்னா என்ன? வீட்டை துறந்து, உறவுகளை துறந்து, எதுவுமே எந்த மனிதர்களுமே வேணாம் அப்படின்னு போறதுதான் வந்து ஞானமா? அதுவும் ஆணுக்கு மட்டும்தான் ஞானம் தேவையா? இதுல வர கணேசன் ஞானம் தேடி போய் ஒரு ஞானியாக அலையிறான். அவனைப் போல வந்து கிட்டாவையும் இருக்க சொல்லி, எல்லாவற்றையும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு, நீ வந்து தனித்து வந்துட வேண்டியதானே, நீ எல்லாற்றையும் துறந்து வந்து என்னை போலவே இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரையைத்தான் வந்து கடைசியில வந்து அந்த கணேசன் வந்து கிட்டாவுக்கு சொல்ற மாதிரி வருது. அப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் ஞானமா? அந்த கதையில் வரும் பெண்களுக்கெல்லாம், இந்த நாவல்ல வர பெண்களுக்கெல்லாம் ஞானம் தேவையில்லையா? இது வெறும் அம்முவுக்கு ஞானம் தேவையில்லையா? மாச்சிக்கு ஞானம் தேவையில்லையா? அந்த பாலாம்பாளுக்கு ஞானம் தேவையில்லையா? ஏன் இந்த ஆண்களுக்கு மட்டும் ஞானம் தேடி ஏன் அந்த குடும்பத்தை துறந்துட்டு ஓடுறாங்க? இதுல வர ஒரு போலீஸ்காரரும் அதைத்தான் செய்யறாரு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு வேணுங்கிறதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நான் வந்து ஞானியாக போறேன். அப்ப அதுக்கு அவ திருமணமே பண்ணாம இருந்திருக்கலாமே, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாமே, அப்படி ஞானம் தேடி போயிருக்கலாமே. எதற்காக ஒரு பெண்ணை வந்து அவள் இளமையில் சுரண்டி விட்டு வயதான காலத்தில் ஏன் விட்டுட்டு போகணும்? அப்போ இந்த ஞானத்தை வந்து ஆண்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஞானம் தேடி வீட்டை விட்டு வெளியேறது ஆண்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்படித்தான் இந்த நாவல்ல வர இந்த 2 ஆண்களும் செய்யறாங்க. ஆண்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க தேடும் அந்த ஞானத்தை வந்து பெண்கள் தன்னுடைய வாழ்வியலுக்குள்ளேயே மிக குறைந்த ஆண்டுகள்லயே வந்து கண்டடைஞ்சிடுறாங்க. அதனாலதான் அவங்க வீட்டை விட்டு வெளியேறி குடும்பத்தை துறந்து பிள்ளைகளை துறந்து அவங்க வந்து போறதில்லை. அடுத்ததாக அதனால எனக்கு இந்த ஞானம் பற்றி இந்த நாவல் பேசுற அந்த இறுதியாக பேசுற அந்த விஷயத்தில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா கணேசன் நினைச்சிருந்தா இப்படி வந்து ஒரு பித்தன் போல அலையணும் ஞானத்தை தேடிங்கிற அவசியமே இல்லை. அந்த ஒரு வனமாளிகை படிக்க வைக்கிறது மாதிரி ஒரு 100 பிள்ளைகளை, ஏன்னா அவன் ஒரு அம்மா அப்பா இல்லாமல் ஒரு அனாதையாக வளர்ந்தவன். அப்ப வந்து அது போல இருக்க ஒரு 100 பிள்ளைகளை அவனை படிக்க வச்சிருக்கிறதுனால மூலமா ஞானத்தை தேடி இருக்கலாம் இல்லையா? தனக்கு வந்த தொழுநோய் போலயே வந்து பாதிக்கப்பட்டவங்க, தன்னை போல ஒதுக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, உதாசீனப்படுத்தப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த தொழுநோயாளர்களுக்கு ஏதாவது வந்து இவன் உதவிகள் பண்ணியிருக்கலாமே, அது மூலமா ஞானத்தை தேடலாமே அப்படிதான் எனக்கு தோன்றினது. அதனால எனக்கு இந்த நாவல் பேசும் அந்த ஞானம்ங்கிறதுல வந்து உடன்பாடு இல்லை. அடுத்ததாக நாவலின் வேக அதுல உள்ள குறைகள்னு பார்த்தா சில இடங்கள்ல ரொம்ப வேகமா ஒரு பொறுமையின்மைய இல்லாம போற மாதிரி இருக்கு எழுத்து நடை.
சில இடங்கள்ல வந்து ரொம்ப அந்த ரொம்ப நீட்டிக்கிற மாதிரி இருக்கு அந்த சம்பவங்கள. இது வந்து ஒரு சிறிய குறையாக எனக்கு பட்டது. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் ஆசிரியரின் ஒரு நூற்றாண்டு கண்ட ஒரு அ எழுத்தாளரின் நாவல் வந்து இன்றும் நம்மால் வந்து பேசப்பட்டு கொண்டும், வாசிக்கப்பட்டு கொண்டும் இருக்குதுங்கிறது வந்து பெரிய விஷயம். கிட்டத்தட்ட எழுதப்பட்ட அரை நூற்றாண்டுகள் கண்ட ஒரு நாவல் வந்து இன்றைக்கும் தமிழ் வாசகர்களால் அதிகம் வாசிக்கப்படக்கூடிய ஒரு நாவலாக, தமிழின் ஒரு முக்கியமான நாவலாக இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இதுல உள்ள அந்த கலைத்தன்மையின் சான்றாக சொல்லலாம். ஆ இந்த நாவலை எனக்கு வாசித்து பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்த கதைப்போமா குழுமத்திற்கும், நண்பர் பி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு உரையாடவிருக்கும் இந்த நாவல் பற்றி கலந்துரையாடவிருக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். நன்றி. வணக்கம் சித்ரா சிவன் அவர்களே. மிகச்சிறந்த பேச்சு. நாவலை வந்து எல்லா பரிமாணங்களிலும் எல்லா தரப்புகளிலும் அணுகி பாராட்டுகளை வேண்டிய இடத்தில் பாராட்டி, விமர்சிக்க வேண்டிய இடத்தில் விமர்சித்து, அதனுடைய பல நுட்பமான பகுதிகளை எடுத்து காட்டினீர்கள். இப்போ 2 வாரத்துக்கு முன்ன கூட நம்ம சுந்தரமூர்த்தி அண்ணன் நீங்கள் சிறுகதை உரையாடலில் பேசும்போது பிஹேவியரியல் பயாலஜி பற்றி சொன்னார். இந்த பிஹேவியரியல் பயாலஜியில் அந்த ராபர்ட் ஸ்பிளாஸ்கியோட லெக்சர்ஸ் 1, 2 நான் கேட்டுட்டு வரேன். அதில் சொல்லும்போது ரிச்சர்ட் டாக்கின்ஸோட செல்ஃபிஷ் ஜீன் வந்து அது மனிதன் வந்து சுயநலத்தால் இருக்கிறான். ஜீன் வந்து சுயநலமானது. அது எதனால் சுயநலமானது? தன்னை பெருக்கிக் கொள்ள நினைப்பது. ஸோ அது பார்க்கும்போது பயாலஜியோட நோக்கமே வந்து ரீப்ரொடக்ஷன் தான். செல்ஃபிஷாக இருக்கிறத விட ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னு இந்த இந்த அது வந்து இந்த சுயநலமும் இந்த ரீப்ரொடக்ஷனுங்கிற ஒரு உந்துதலும் மனித மனசில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அறிவியல் நிரூபித்து இருக்குது. ஸோ அதை வந்து இந்த நாவலில் எல்லா மனிதர்களுமே சுயநலத்தை வைத்து தான் அடிப்படையாக இயங்குகிறார்கள்ன்ற ஒரு ஒரு நுட்பமான ஒரு ஒரு வரலாற்று உண்மையை வந்து இந்த நாவல் வந்து 2 கதாபாத்திரங்கள் மூலம் காட்டுதுன்னு நீங்கள் சிறப்பாக எடுத்து சொன்னீங்க. நல்லவர் கெட்டவர்னு யாரும் இல்லை, அந்தந்த நேரத்து தருணங்களுக்கேற்ப மனித மனம் வெளிப்படுகிறதுன்னு. அதே மாதிரி 1918லிருந்து 50 வரைக்கான இடம், காலகட்டம், போக்குவரத்து வசதி, உடை, அந்த காலத்து பிராமணர்கள் சமூக வாழ்க்கை, விழுமியங்கள், இதெல்லாம் இந்த நாவல் காட்டுதுன்னு சொன்னீங்க. முக்கியமாக வந்து ஆண்களுக்கு கொடுக்குற சலுகையை இந்த நாவல் வந்து மீறல், உறவு உறவு மீறல், மரபு மீறல் பிரச்சனைகளை பெண்களுக்கு கொடுக்காத ஒரு பார்வையை தான் கதாசிரியர் வெளிப்படுத்துகிறாருங்கிற ஒரு நுட்பமான அவதானிப்பை முன் வச்சிங்க. இது ஆண்மைய சிந்தனையில் எழுதப்பட்ட நாவல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது ஆசிரியருடைய வளர்ப்பு, அவர் வேதசார பாடசாலையில் படிச்சிருக்கிறார். இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஆரம்பத்திலேயே இந்த கணேசன் வந்து தனக்கு தொழுநோய் வந்தபோது தான் பண்ண தவறுகளுக்கான தண்டனையாகத்தான் இது வந்ததோன்னு எல்லாம் நினைக்கிறான். அப்போ வந்து ஒரு பாத்திரமே வந்து அந்த ஒரு பால் உறவை வந்து பின்னாடி தவறுன்னு நினைச்சு ஒரு குற்ற உணர்வோடு தான் அதில் காலம் ஃபுல்லாக ஈடுபட்டு வந்திருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வையில் தான் இவர் வைக்கிறாரோ. அதுவே வந்து என்னதான் பிறல் உறவை முதல்ல எழுதினாலும் ஒரு மரபார்ந்த பார்வை தான் இவர் சொல்கிறாருன்னு எனக்கு தோன்றியது. அதை நீங்கள் மிகச்சிறப்பாக உதாரணத்தோடு எடுத்து காட்டியிருந்தீங்க. முக்கியமாக பெண்களுடைய நிலை வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்திருக்கு, முழுசாக வரலனாலும் அவங்க உழைப்பு சுரண்டல் வந்து அவங்களோட உழைப்பு சுரண்டல் எப்படி எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டதுன்னு எழுதியிருந்தீங்க. சத்திரங்களில் வந்து அன்னதானங்கள் கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அங்கே திண்ணையில் உட்கார்றவங்களோ சாப்பிட்றவங்களோ எல்லா பாத்திரங்களும் பிராமண மொழி பேசுகிற பிராமண சமூகத்தினருங்கிற மாதிரியான பொருள் கொள்கிற மாதிரியே வருது. பிற சமூகத்தினரும் சாப்பிட்டாங்களா இல்லையான்ற குறிப்பு அங்கே இல்லைன்றது ஒரு முக்கியமான அவதானிப்பு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் வந்து பெரியார் வந்து சேரன்மாதேவியில் வாவேசையர் நடத்திய குருகுலத்தில் இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் ஒன்றா சாப்பிட்ற இடம் இருந்ததா இல்லையான்றதை பொறுத்து தான் வந்தது. ஸோ அதனோட அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இந்த கேள்விகளை வந்து ஒரு வாசகமானம் எழுப்பிக் கொள்வது என்பது ஒரு வரலாற்றோடு இணைந்து ஒரு நாவலை வாசிக்கிறதுங்கிற பார்வைக்கு முக்கியமானது. அது சிறப்பாக அவங்க குறிப்பில் வெளிப்பட்டது. புழங்கு சொற்கள் வந்து எப்படி காலத்துக்கேற்ற மாற்றி வருகின்றன, ஆட்சேபகரமான மாற்றி வருகின்றனங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஞானம் குறித்து நீங்கள் முன்வைத்த பார்வை மிக முக்கியமானது. ஏன் ஞானம் என்பது ஆண்களுக்கு மட்டும்தான் தேவையா, பெண்களுக்கு தேவையில்லையா, வீட்டை விட்டு போனாதான் ஞானம் வருமா அப்படின்லாம் ஒரு கேள்வி. வீட்டை விட்டு போனாதான் ஞானம் வரும்னு ஏதோ புத்தர் நமக்கு ஒரு உதாரணமாக வச்சுட்டு போயிட்டாரு. அதனால புத்தராக விரும்புகிறவங்கெல்லாம் வீட்டை விட்டு போனாதான் ஞானம் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில்
வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்வியலிலே பெண்கள் நாணத்தை அடைந்து விடுகிறார்கள்ங்கிறது வந்து மிக மிக சிறப்பான பார்வை. இதை ஒரு பெண் முன்வைக்கிறது தமிழ்நாட்டிலும் இந்திய கலாச்சாரலையும் மரபு அந்த விஷயங்களும் முக்கியமான விஷயம். சில இடங்களில் வேகமாக போகுது, சில இடங்களில் கொஞ்சம் மெலோ ட்ராமாவாக இருக்குன்ற பார்வைகளையும் முன் வச்சிங்க. நீங்கள் பேச பேச நான் எடுத்த குறிப்புகளின் அடிப்படையில் உங்கள் உரையை தொகுத்து ஒரு தடவை இப்படி சொல்கிறது பொதுவாக நாங்கள் செய்வோம். ஏன்னா இது உரையாடலுக்கான ஒரு களமாக அமையும். இது வரைக்கும் கேட்டவங்க வந்து ஏதாவது கருத்துக்களை வந்து பேசணும்னா அது உரையாடலுக்கான களம். மிகச்சிறப்பான பேச்சு. மிக குறுகிய காலகட்டத்தில் செறிவாகவும் சுருக்கமாகவும் சிறப்பாகவும் ஒரு நல்ல விமர்சன பார்வை, வாசக பார்வைன்னு சொன்னாலும் விமர்சன பார்வை முன்வைத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரியான இளைய குரல்கள், புதிய குரல்கள் எழுத்தாளர் வாச வட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் அதிகமாக வெளிவர வேண்டும் என்பது எங்கள் ஆசை. அதற்கான ஒரு களமாக கதைப்போமா நண்பர்கள் குழுமம் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் கலந்துரையாடல் ஆரம்பிக்கலாம். கலந்துரையாடலில் வந்து பொதுவாக நான் சொல்கிறது வந்து முதல் சுற்றுல வந்து எல்லாரும் 2 நிமிடங்களுக்குள்ள கருத்துக்களை சொல்லுங்கள். நாவலில் இருக்கிற கதையை திருப்பி சொல்லாதீங்க. நான் போன கூட்டத்தில் அமெரிக்க எந்த கருத்துமே நல்ல கருத்து கெட்ட கருத்து அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கேள்விகள்லையுமே எந்த கேள்வி நல்ல கேள்வி நல்லா ஒன்றும் இல்லை. நாம் எல்லாமும் அறிவதற்காகவும் பார்வை விசாலப்படுத்தி கொள்வதற்காகவும் முன்னகர்வதாக தான் சேர்ந்திருக்கோம். அதனால் நீங்கள் எந்த கேள்வி வேணுமாலும் கேட்கலாம். பரஸ்பர மரியாதை, நட்புணர்வு இவற்றோடு வந்து 2 நிமிடங்களுக்குள்ள முதல் சுற்று ஒவ்வொருத்தரும் பேசுனீங்கன்னா 2வது சுற்றில் அதை தொடர்ந்து பேசலாம். நன்றி. யார் முதல்ல பேச விரும்புறீங்க? ராஜாராம், மியூட்ல இருக்கீங்க. மற்றவங்க பேசுற அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம்னு பார்த்தேன். சரி, நான் பேச முதல்ல நான் கொஞ்சம் போகணும், கொஞ்சம் வேலை. பேசுங்க. கண்டிப்பா பேசுங்க பிஜி. பிஜி ஒன்றும் கேட்கல, மியூட் போயிட்டீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதா அப்போ? இப்ப கேக்குது. ஓகே. திருப்பி மியூட் போயிட்டீங்க. வருது. ஓகே, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே. அதனால கதையோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா கதையோட முக்கியமான பாயிண்ட்டை கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அது வந்து தப்பா இருந்தா திருத்திக்கிறேன். கதையோட தன்பால் ஈர்ப்பு, தன்பால் உறவுங்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் தான் நினைக்கிறேன். அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பீடோஃபீலியா. இந்த கணேசன் வந்து சின்ன வயசுல குருகுலத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்து அவன் வந்து இந்த அமெரிக்கால இப்ப நிறைய குரூமிங். ஓகே, அதாவது வந்து செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக பண்ற குரூமிங். அந்த குரூமிங் பண்றதுக்காக அவனை வந்து பீடோஃபீலியா அண்ட் குரூமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதை வந்து கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாங்க தோணுது எனக்கு வந்து. ஓகே, அது வந்து நிறைய பேர் எனக்கு மட்டும் தான் தோணுச்சா அப்படின்னு எனக்கு அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பட்டது. அடுத்தது வந்து லெப்ரசிங்கிற அந்த காலத்து இது நினைக்கிறேன். அதாவது வந்து லெப்ரசி வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுங்கிறது வந்து அந்த காலத்தில் ஓகே, நம்ம ரத்த கண்ணீர்லேருந்து அந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் இருக்கு. லெப்ரசி இஸ் நாட் எஸ்டிடி. லெப்ரசி வந்து ஸ்ப்ரெட்ஸ் டு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஆனால் அந்த காலத்தில் வந்து ஐ திங்க் ப்ராப்ளி எழுதி ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தொழுநாயினாலே வந்து தவறான உருவ பண்ணங்கிறது வந்து ஒரு அதுக்கு தப்புன்னு சொல்ல, நாவலுக்கு அது அவரோட கரிக்ஷான் குஞ்சுவோட பார்வையும் தவறா இருக்கலாம். ஆனாலும் இப்ப கரெக்ஷனுக்காக சொல்றேன் நான் வந்து. பிஜி அப்புறம் சொல்லுங்க. இல்ல 2 விஷயம். முதல் விஷயம் வந்து கண்டிப்பா என்னோட பார்வையில் வந்து நான் உடன்படுறேன். ஏன்னா அந்த கணேசன் வரும்போது எனக்கு ஒரு வயசான சாஸ்திரிகளோ அவரோட ஒரு பேர் மறந்து போச்சு வந்துட்டு அவனை நைட்ல தடையை கொடுத்துட்டு படுத்துட்டு தூங்குவாரு, இன்னொருத்தரோட அனுப்பி வைப்பாரு. ஸோ அவரை வந்து இவனை வந்து குரூம் பண்ணி இவன் மேலே அன்பு காட்டுற மாதிரி இது பண்றாரு. அதுக்கு அவன் மயங்கி ஏமாந்துடுறான். இவனுக்கும் அது பிடிச்சிருக்குதுன்னு ஒரு குறிப்பு வருது. அது கண்டிப்பா அதுல பெடோஃபைலுக்கான அந்த இது அதுல இருக்குது. ஆனா அப்ப என்ன தமிழ்ல இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இதை பற்றி எழுதின ஜெயமோகன்ல இருந்து தமிழ் விக்கியில இருந்து யாருமே இந்த பார்வையை வந்து இது வரைக்கும் முன் வைத்ததில்லை. இந்த விழிப்புணர்வும் இந்த இதுவும் வந்து முக்கியமாக மேலை நாட்டில் இருக்கிறனால இப்போ பலருக்கு வந்திருக்கு. அதனால் அது ஒரு முக்கியமான பார்வை. 2வது வந்து தொழில்நோயாளிகளை பார்த்தது. அது நான் என்னோட குறிப்பில் எழுதி இந்த மறந்துட்டேன்.
ரொம்ப முக்கியமா அந்த காலத்தில் தொழுநோயாளிகள் நடத்தப்பட்ட விதத்தை இந்த நாவல் பதிவு செய்வது வந்து சிறப்பா இருக்கு. ஏன்னா 80களில் எங்க ஊர்ல பக்கத்து தெருவில் ஒரு தொழுநோயாளி இருந்தார். அவரே வந்து சமூக பிரஷ்டம் செய்யப்பட்டவராதான். அது நம்ம இந்த ஜாதி பிரஷ்டம், மத பிரஷ்டத்தெல்லாம் விட கொடுமையானது எல்லா தரப்பாலும் வெறுத்து ஒதுக்கப்படுவது. இந்த மாதிரியான ஒரு அது வந்து தொட்டா பரவிக்கும், படுத்தா பரவும் இல்லை, அவர் கையை தொட்டாலே பரவிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவனே அந்த வெளியே போர்டு வச்சிருப்பாங்க பாருங்க, இவர் தனி கிளாஸ்ல வாங்கி கொடுப்பா அப்படி கணேசன் இந்த நாவல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது வந்து இருந்ததை நான் 80களின் நடுப்பகுதி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் ஒருத்தர் அவர் நடத்தப்பட்டதில். அது வந்து இந்த நாவலில் வந்து அவர் வந்து யதார்த்தத்தை நான் சொல்லியிருக்கா. அப்போ 80களிலேயே நான் பார்த்துருக்கேன்னா 50களில் எப்படி இருந்திருக்கோன்னு நம்ம இல்ல அது நான் தப்புன்னு அவர் சொன்னதை வந்து தப்புன்னு சொல்ல, நாவல் எழுதுனது வந்து சயின்டிபிக்லி நாட் ரைட், அவ்வளவுதான். இந்த காலத்துக்கட்டத்துக்கு ஆமாம். நம்ம சின்ன வயசுலயே பார்த்துருக்கோம். நம்ம வந்து என்னது, நம்ம ரோட்ல போகும்போதே வந்து தொழில்நோயாளிகள் எல்லாம் வந்து இந்த பிச்சை எடுத்துட்டு போறது, உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டுட்டு பிச்சை எடுத்து போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் இப்போ ஃபுல்லா ஆல்மோஸ்ட் எரடிகேட் ஆயிடுச்சு. அது வந்து நாவல் எழுதுனது தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் நாட் சயின்டிபிக்லி அக்யூரேட். அது ஒண்ணு. அப்புறம் 3வது பறவை வந்து இது எனக்கு இம்ப்ளிசிட்டா தோணுச்சு. அதான் 10 வருஷம் ஆச்சு. இந்த சின்ன வயசுல அபியூஸ் ஆனனால தான் வந்து ஹி பிகம்ஸ் அ செக்ஷுவல் அபியூசர் லேட்டர் அப்படின்னு ஒரு பார்வை குறிப்பால உணர்த்துறாருன்னு தோணுது எனக்கு வந்து. அது வந்து அப்புறம் கடைசியில வந்து என்னது, குற்ற உணர்வுனால பீடிக்கப்பட்டு ஞானத்துக்காக தேடி போறான். அது வந்து அதுவும் எனக்கு சரின்னு தோணல, அவ்வளவு தோணல எனக்கு வந்து. செக்ஷுவலி அபியூஸ் டு நாட் பிகம் செக்ஷுவல் அபியூசர்ஸ். அந்த மாதிரி ஒரு 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 ஹிண்ட் இருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு. தவறாக திரும்பி படிக்கணும் நான் வந்து. இல்லை நீங்கள் சொல்கிறது ஒரு பார்வை. அபியூஸ்ட் விக்டிம்ஸ் டோன்ட் விக்டிமைஸ் அதர்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான பார்வை. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்லேயோ விதியிலையோ யாரையுமோ ஒன்றுமே சொல்லிட முடியாது. இப்போ தமிழில் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், பெண்கள் கோச்சிக்கூடாது. என் மாமியார் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? நான் அதில் அந்த அளவுக்கு பண்ணலை, அதில் கொஞ்சம் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நவீன மாமியார்கள் கூட நான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த விக்டிமைஸ் ஆகிறவங்க இது பண்ணுறவங்கலாம் வந்து அதை விக்டிம்னு எடுத்ததில்ல, அது ஒரு லெசனு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே வா அப்படின்ற மாதிரி. அதனால் இதை வந்து ஒரு 2 தரப்பும் இருக்குது. விக்டிமைஸ் ஆகிட்டோம், நம்ம இன்னொருத்தர் விக்டிமைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. நான் கஷ்டப்பட்டேன், நீயும் கஷ்டப்படுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இதை வந்து ஒரு பொது விதிக்குள்ளே அடக்க முடியாது. உதாரணமாக இங்கே அமெரிக்காவில் வந்து ஹவ் வி திங்க்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு. எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிறு வயது நிகழ்வு அவங்களோட ஜீன்லேயோ சிந்தனையிலையோ ஏற்படுத்துகிற மாற்றம் தான் அவங்கள வந்து பெரிய குற்றங்களில் ஈடுபடுத்த விடுது அப்படின்னு ஒரு 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 அறிவியல் பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு நல்லியல்பு கொண்ட ஒருவர் அந்த மாதிரி விக்டிமைஸ் பண்ண மாட்டார். ஆனால் அது பொது விதியாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சித்ரா, நீங்கள் ஏதாவது இதுவரை பத்மநாபன் கணேசன் நியூ ஜெர்சியில் இருக்கிறார், சிறந்த வாசகர். அவருடைய பார்வைக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் தரப்பில் பதில் சொல்ல விரும்பணும்னா சொல்லலாம். இல்ல, அந்த தொழுநோய் பற்றி சொல்லியிருக்காரு இல்லையா, இப்படி அதுல வந்து உடன்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. அது அந்த அது எழுதப்பட்ட காலத்தை பார்க்கணும் இல்லையா. அந்த காலகட்டத்துல அப்படிதான் நடத்திருக்காங்க, அதைத்தானே எழுதியிருக்காரு. இல்ல அது நான் தப்புன்னு சொல்ல இல்ல. அவர் எழுதுனது அந்த காலத்துல எழுதுனது அவரோட பார்வை, அது கரெக்ட் தான். அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவரோட பார்வை எழுதல, சமூகம் அப்படிதான் நடத்திருக்கு, அதைத்தான் வந்து அவர் பதிவு பண்ணிருக்காரு. அதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லை. அவரோட பார்வை அப்படின்னு சொல்றதே தப்பு. சமூகம் வந்து அந்த நோயாளிகளை வந்து அப்படிதான் நடத்திருக்குங்கிறத இவர் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு நாவல்ல. ஸோ கலைக்கும் அறிவியலுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை பற்றி நான் இந்த கருத்து சொல்லுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஒரு கலைஞன் வந்து சமூக யதார்த்தத்தையும் சமூகம் ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்ததையும் ஒரு யதார்த்தவாத எழுத்தாளராக எழுதலாம். ஒரு அறிவியல்வாதி அது ஒரு அறிவியல் பார்வை கொண்டிருக்க வேண்டியதில்லை. அது வந்து சமூக யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதா, அது வந்து ஒரு கலை ஆகிறதா அப்படின்னு முக்கியம். ஆனா இப்போ இன்னொரு விஷயம் சிவகுமார் சார், எழுத்தாளர்கள் எழுதுற எதையுமே அவர்களுடைய அனுபவமாக பார்க்கிற அந்த அணுகுமுறையை வாசகர் வந்து விடணும். அவன் எழுதுற எல்லாமே அவனுக்கு அனுபவமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க பார்த்த கேட்ட வளர்ந்த விஷயங்களை வந்து அவங்க எழுதியிருக்கலாம், அது நானாக இருந்தாலும் சரி. அதனால பொதுவா எழுத்தாளன் எழுதுற எல்லாமே அவனுக்கு அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பார்வையும் நம்ம தவிர்க்கிறது நல்லது. கண்டிப்பா.
இல்லை இல்லை, பத்மநாபன் கணேசன் என்ன சொன்னார் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அறிவியல் ரீதியாக இது அப்படி எழுதுனது எனக்கு ஓகே, பட் அறிவியல் ரீதியாக இப்போ வந்து அதெல்லாம் மாற்றப்பட்டு விட்டதுன்ற ஒரு அறிவியல் சொல்றேன் முன்னேற்றத்தை தவறான முன்னேற்ற. பார்வை, ம். தவறான பார்வை சமூகம் ஃபுல்லா காமனா இருந்திருக்கு. அந்த ரத்த கண்ணீர் மய படத்துல சரி, இந்த மாதிரி ரொம்ப காமனா இருந்திருக்கு. ஆனா தப்புன்னு சொல்றேன், இப்ப வந்து தப்பு அது. அது இப்ப யாராவது புதுசா படிக்கிறவங்களுக்கு, இந்த அறிவியல் தெரியாதவங்களுக்கு திரும்பியும் வந்து தப்பா தப்பா தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன் நான். இல்ல That's இல்ல, all. அவ்வளவுதான் அப்படியெல்லாம் நேரம். அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிக்கவே கூடாது. ஸோ அது அப்படியெல்லாம் பார்த்து யாரும் முடிவு எடுக்கிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். படிக்கிற அளவுக்கு ஆம், கல்வி பெற்றிருக்கிற யாரும் புனைகதைகளை வைத்து அறிவியலா அதை எடுத்துக்கிறதுல தான் நான் நினைக்கிறேன். அன்லஸ் மத அடிப்படைவாதிகளாக இருக்கிறவங்க வந்து சொல்லலாமே தவிர மற்றவங்க யாரும் அதை வந்து எடுத்துக்கிறதுன்னு நினைக்கிறேன். பட் அதனால இப்படியெல்லாம் நம்ம இதை யாரும் தப்பா எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தா பல கதைகள் புதுமைப்பித்தன் உட்பட பலரை நிராகரிக்க வேண்டியிருக்கும். அப்படி அது. நான் சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு, அவ்வளவுதான். That's நன்றி. all. நான் இல்லை Thank you. இல்லை, இது ஒரு நல்ல ஒரு சிறந்த இல்ல, இல்ல, உரையாடல். ரொம்ப நன்றி உங்க கருத்துக்களுக்கு. இது ஒரு முழுமை அடையாத நாவல். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல், ரொம்ப பிடிச்ச நாவல். ஏன்னா சாதாரணமா எழுதப்படாத கருவை எடுத்துக்கொண்டு அந்த அந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு. ஆனாலும் கொஞ்சம் முழுமை அடையாத நாவல் தான் தோணுது எனக்கு வந்து. ஆமா அது ஆமா என்னோட பார்வைகள். ஆமா. அடுத்து வேற யாராவது? பிகே என்ன மியூட் பண்ணிடுங்க. ஆ, மியூட்ல தான் இருக்கீங்க ஆல்ரெடி. வேற யாராவது கருத்து சொல்றீங்களா? இந்த நாவல்ல சித்ரா சிவன் அவர்களுக்கு ஒரு கேள்வி. சிறப்பாக, அதாவது ஆண் மைய பார்வையில் இருந்தாலும் படைக்கப்பட்டிருந்தாலும் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கிற அஹ், பெண் பாத்திரங்கள்னு யார் யாரை சொல்வீங்க, எதனால? இதுல வந்து சிறப்பாக வெளிப்பட்டிருக்க பெண் பாத்திரங்கள்லாம் அந்த சத்திரத்தை நடத்துற அந்த சங்கரி மாமி அப்படிங்கிறவங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு பாகுபாடு இல்லாம வந்து ஒரு அன்னதானம் கொடுக்கறவங்களா அவங்க இருக்கிறாங்க. ஆஹ் உள்ள இருக்கிற அந்த வீட்டு மனுஷங்களுக்கும் சரி, வெளியில இருந்து வர்ற அந்த சாப்பிடறதுக்காக வர யாத்ரீகர்களுக்கும் சரி, ஒரு பாகுபாடும் இல்லாம பாத்துக்கிறவங்களாவும், இந்த கணேசன் மீது அவர் அன்பு கொண்டவங்களாவும் இதுல வராங்க. அந்த பெண் பாத்திரமும், அப்புறம் இந்த சீனி ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப அந்த தோப்பூருங்கிற அந்த ஊர்லயே அதீதமான செல்வமும் செல்வாக்கும் கொண்ட ஒருத்தர். ஆனா யாருக்கும் வந்து எந்த ஒரு தான தர்மமும் அவர் செய்ய மாட்டாரு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்கிற அவருடைய மனைவி, அப்புறம் வாத்தியார்னு இதுல ஒரு கேரக்டர் வராரு. இந்த கணேசனை வந்து படிக்க வைக்கிறதுக்காக அவருடைய அவருடைய மனைவி, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல அப்புறம் மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கதாபாத்திரம். ஒரு 3ஆம் பாலினத்தவன் தெரிந்தும் வந்து பணத்துக்காக அந்த பெண்ணை வந்து விற்றது போல திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. கடைசி வரைக்கும் தன் தங்கை குடும்பம், தன் குடும்பத்துக்காக அவள் தன் வாழ்க்கையவே வந்து ஒரு தியாகம் பண்ற ஒரு பெண்ணாக இருக்கிறா. அடுத்து அம்முன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் அஹ், நல்ல பெண்கள் தான். ஆனா என்ன அவங்க பார்வையில் வந்து சொல்லப்படல. அந்த பெண்ணின் பார்வையில் அவங்களுடைய இயல்புகளை வந்து அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்கிறது அந்த பெண்ணின் பார்வையில் சொல்லப்படல அப்படிங்கிறதுதான் எனக்கு ஒரு குறையா தெரிஞ்சது. இது வந்து இப்போ எழுத்தாளர் சார்பா இதுக்கு ஒரு பதில் சொல்றேன். இது எனக்கு கருத்து இல்லை, இது ஒரு ஒரு மறுபார்வை தான். இந்த கதையே வந்து கணேசனுடைய பார்வையில் தான் நடக்குது. கணேசன் தான் வந்து உட்காரான், மகாமக குலத்தை பார்க்குறான், எல்லாத்தையும் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினைவு திரும்பலுக்கு போகிறான். அப்படி சொல்லும்போது கணேசன் என்கிற ஆண் பார்வையில் அந்த கதை சொல்லப்பட்டு நகர்றதுனால இது ஆசிரியருடைய பார்வையில் அந்த கதாபாத்திரத்தின் பார்வைக்கு இயல்பாக இருக்கணும் அப்படின்னு படிச்சிருக்காரா. ஏன்னா நீங்கள் அந்த சங்கரி மாமி பற்றி எனக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த பகுதி. இவன் போய் படிக்கிறதுக்கு எங்கேயோ போகிறன்னு போது நல்லபடியாக போயிட்டு வான்னு வந்து சொல்லிட்டு, ஏதாவது அங்கே சரியாக வரலன்னா திரும்பி வந்துடு அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கடன்னு இந்த இடத்துல போய் 4 காலம் அரிசி அந்த காலத்துலலாம் கொடுக்குற நன்கொடையில தான் வாங்கிட்டு வந்துட்டு, ஆனால் நல்லா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு, வீட்டில் இருக்கவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு, அன்னதானம் சாப்பிட வரவங்களுக்கு ஒரே மாதிரி சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் படிக்கும்போது இப்போ நமக்கு ஆண் பார்வையில் சொல்லப்பட்ட கதை என்றாலும் ஒரு பெண்ணின் உணர்வுகளை சொல்லனாலும் அந்த அம்மா மேலே நமக்கு ஒரு நல்ல மதிப்பு, உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு அந்த பாத்திரம் பிடிச்சிருந்தது. ஸோ இது கதாசிரியருக்கு ஒரு
என்ன சொல்றது, ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும்னா இதை ஆண் கதாபாத்திரத்தின் பார்வையில் சொல்லப்படுவதால அப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தா அம்மா வந்தால் வந்து அப்புங்கிற ஒரு ஆணோட பார்வையில தானே சொல்லப்படுது அந்த கதை. ஆனா அதுல வந்து அந்த அம்மாவை வந்து அந்த அந்த அம்மா மேல காட்டுற அந்த பரிவு, அந்த கருணை, அவங்கள நினைச்சா வந்து நமக்கு அவங்க ஒரு மீறலை நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னாலும் கூட அவங்க மேல ஒரு மரியாதை தானே வருது நம்ம வாசிக்கும் போது. அப்ப அதுவும் வந்து ஒரு ஆண் பார்வையில் தானே அந்த கதையும் வந்து நகருது. ஆனா அதுல அப்படி வந்து வரலையே. அது வந்து ஒரு பெண்ணின் அந்த பார்வையும் அதுல இருக்கே பீஜாவோட நாவல்கள்ல. அதுதான் எனக்கு அந்த வேறுபாடு தெரிஞ்சது. இதுக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சது. நன்றி. இது நீங்க வந்து சங்கரி மாமி இல்லை, அந்த பின்னாடி வர ஒரு வயதானவரை திருமணம் செய்து கொண்ட இளம் பெண் செய்கிற உறவு மீறலை பற்றி அவர் சொல்லிட்டு போகும்போது சொல்ற அந்த பகுதி வச்சு ஆமா, சொல்றீங்க இல்லையா? சொல்லிட்டு ஓகே, போகும்போது. புரியுது ஆமா. புரியுது அப்புறம் புரியுது. அந்த அம்மு வந்தோட கேரக்டர், அப்புறம் அந்த மாச்சி, இவங்க எல்லாருக்குமே ஒரு உணர்வுகள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆஹ் இவ்- சோ அதெல்லாம் வந்து சரியாக வெளிப்படல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி. இன்னும் வேற யாராவது கேள்விகள்? நீங்க நாவலை படிச்சிருக்கணும், முழுசா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உரையாடலை வச்சு கூட உங்களுக்கு இவ்வளோ நேரம் நம்ம சித்ரா சிவன் அவர்களுடைய பேச்சு, அதை தொடர்ந்து நடக்கிற உரையாடல்கள், இதை வச்சு கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம். வணக்கம். கிருபா பிள்ளை. ஆம், நல்ல மிக அருமையாக இதை விமர்சித்திருந்தார்கள். நான் இன்னமும் அந்த கதையை வாசிக்கவில்லை. ஆனால் அதன் குறு குறு செய்திகளை வாசித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் அந்த கதைகளை பற்றி. அந்த கலிச்சான் அவர் எழுதின அந்த புத்தகத்தை பற்றி. இப்ப இதுல பேசினவ அவன் பேர் மறந்துட்டேன். அவ சொன்ன மாதிரி கால மாற்றத்துல நாங்கள் இப்ப இருக்கிறது மிக மகிழ்ச்சி. ஏனென்றா அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் நான் ஜஸ்ட் கம்பேர் பண்றேன். அந்த காலத்துல பிள்ளையற்றவர்களை மெலடி என்றும், குழந்தை இல்லாதவர்களை மெலடி என்றும், கண்ணற்றவர்களை குருடி என்றும் அழைக்கும் அந்த காலத்திலே நான் வாழ்ந்திருக்கின்றேன். அப்பொழுதே எனக்கு மிகுந்த கவலையும் இருந்த நினைவுகள், எனக்கு ஏனென்று தெரியாமலே ஒரு கவலையா இருக்கிற அனுபவங்கள் இருந்திருக்கு எனக்கு. அப்ப அதுபோல அந்த அந்த அவயவங்களை மதிக்கிற அது மாதிரி இப்ப வந்து இப்ப ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லினோம். ஸோ அது வந்து நாங்க மிகவும் ஒரு மனிதத்தின் வெற்றி அது. இப்ப இருக்கிற இந்த காலத்துல நாங்கள் வாழ்றதும் சந்தோஷம் இருந்தாலும் சில இடங்கள்ல இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் இப்படி ஒரு காலத்துல நாங்கள் இருக்கிறது, பெண்ணுக்கு நிறைய சுதந்திரங்கள் இருக்கிறது. அதிலும் அமெரிக்கால நாங்கள் இருக்கும் பொழுது இன்னும் அதை கூட உணரலாம் என்று நினைக்கிறேன். ஸோ அந்த புத்தகத்தை நான் இனித்தான் வாசிக்க வேண்டும். நன்றி. நன்றி கிருபா பிள்ளை அவர்களே. கிருபா பிள்ளை அவர்கள் நியூயார்க் மாநகரத்தில் வசிக்கிறார். எனக்கு அவரை தெரியும். அவருடைய மகள், என்னுடைய மகள் எல்லாம் ஒரே இசையாசிரியரிடம் கர்நாடக சங்கீதம் பகிர்ந்தார்கள். பல வாரங்களாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு இன்று தான் அவரால் கலந்து கொள்ள முடிந்திருக்கிறது. தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டதற்கும் கருத்து சொன்னதற்கும் நன்றி. 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 அடுத்து சரவணா அவர்கள். வணக்கம் சிவா. வணக்கம் சித்ரா மேடம். ரொம்ப மன்னிக்கணும், நான் ரொம்ப தாமதமா தான் நான் சேர்ந்தேன். பரவாயில்ல. அதனால நான் கேட்குற கேள்வி ஏதாவது ரிப்பீட்டா இருந்தா சாரி இன் அட்வான்ஸ். இது வந்து நான் பல வருஷங்களுக்கு முன்னால படிச்ச வசித்த மானுடம். அப்போ நான் ஆக்சுவலா முன்னுரையெல்லாம் படிப்பேன். அப்போ நடுவுல வரும்போது அந்த ஓரின சேர்க்கையில பத்தி எல்லாம் வரும்போது அது வந்து ரொம்ப இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு அவரு. அது வந்து ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு, இத்தனை வருஷத்துக்கு முன்னால இதை பத்தி தைரியமா எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த புத்தகம் வந்த காலத்துல அதுக்கு எப்படியாவது அது மீடியாலேயோ அதெல்லாம் எப்படி பேசப்பட்டதுன்னு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. ஏன்னா அதுக்கான எதுவும் எதிர்வினைகள் அந்த எதுவும் எனக்கு தெரியல. அதை மட்டும் ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. நன்றி. நன்றி. அது பற்றி சித்ரா சிவன் அவர்கள் சொன்னாங்க ஆரம்பத்தில். இந்த நாவல் வந்தபோது கவனிக்கவே படலை. அவர் 78லேயும் எதுவும் இதை எழுதியிருக்காரு. 92ல் அவர் மறையிற வரைக்கும் ஒரே பதிப்பு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம்
19 பதிப்புங்க. இப்போ அவங்க கையில் இருக்கிறது 19வது பதிப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வழக்கம் போல் சீரியஸ் தமிழ் இலக்கியத்தை தமிழ் மக்கள் கண்டு கொள்ளாமல் கடந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சிற்றிதழ் சூழலில் ஏதாவது விவாதம் வந்ததான்னு கோபால் ராஜாராம் அவர்கள் பேசுவார், அவரை கேட்கலாம். நல்ல கேள்வி, நன்றி. அடுத்து பாண்டிச்சேரியிலிருந்து ராஜாராம் சார், இந்த கேள்விக்கு நீங்கள் பேசும்போது பதில் சொல்லுங்கள். பாண்டிச்சேரியிலேருந்து சிறுகதை கோடல் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிற முனைவர் நாகராஜன் அவர்கள் பேச விரும்புகிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். சித்ரா மேடம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அறிமுகத்தை கொடுத்தாங்க சார். ஏன்னா இப்ப இந்த பசுத்த மாநிலம் எல்லார் லிஸ்ட்லயும் இருக்குது. பெஸ்ட் 50, பெஸ்ட் 100, எந்த பரிந்துரைன்னு ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் அந்த இது இருக்கு. அந்த நாவல் இது வரைக்கும் நான் படிச்சது இல்லை. இப்ப உங்க நிகழ்ச்சியாக இன்னைக்கு தேன்னா அதை முடிக்க முடியல. ஆனா ரொம்ப அழகான அறிமுகம், எல்லா கோணத்திலையும் ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ரெண்டு விஷயம் இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் சார். ஒண்ணு என்னன்னா, அவர் ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவரா தெரியுது. இப்ப நீங்க சொந்த அறிமுகம், மேடம் சொன்ன இதெல்லாம் பார்த்தா பிராமணர், கும்பகோணத்தை சேர்ந்தவர், தஞ்சாவூர் சேர்ந்தவர். ஆனா இவ்வளவு ஒரு புரட்சிகரமான ஒரு மனுஷன் இருந்திருக்குது. எல்லா தரப்பையும் அவங்க மேடம் அழகா சொன்னாங்க. யாரையும் அவர் நல்லவன்னு சொல்ல, கெட்டவன்னு சொல்லல. மனித வாழ்க்கையில சுயநலம் எப்படி எல்லாம் அவங்கள ஷேப் பண்ணுது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி இவ்வளவு ஒரு தெளிவான சிந்தனைய அவரு 1978லயே இந்த நூல் வந்திருக்குதுன்னா அது ரொம்ப வியப்பா இருக்கு, ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அது ஒரு விஷயம் பதிவு செய்யணும்னு நினைச்சேன். அப்புறம் ஆதவனுடைய காகித மலர்களும் இது மாதிரி இந்த தன் ஒருபால் இதுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதை யாரா படிச்சிருக்காங்களா? இது ஏதாவது இந்த நாவலையும் அந்த நாவலையும் ஏதாவது ஒப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி யாருக்கா தெரிஞ்சிருந்தா அதை பத்தி சொல்லுங்க சார். தேங்க்யூ. ஐயா, நான் காகித மலர்கள், என் பெயர் ராமசேஷன் எல்லாம் அந்த காலத்தில் படிச்சிருக்கேன். காஞ்சனா தாமோதரன் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான பெண் எழுத்தாளர் இருக்காங்க. அவங்க என் பெயர் ராமசேஷன் நாவலை விமர்சித்து ரொம்ப கராரான பார்வை, அம்பை மரப்பசுவை விமர்சித்த மாதிரி இதான் உயிர்மையில கட்டுரை எழுதினாங்க. அதில் அவங்க ஆதவன் மீது வைத்த விமர்சனம் என்னவென்றால், இவர் ஆண் பெண் உறவை ஆண்மைய பார்வையில் தான் பார்க்குறாரு. ராமசேஷனுங்கிற பாத்திரம் பார்க்குற பொண்ணெல்லாம் அவனுக்கு உளுந்துடுது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறது ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தாங்க. ஸோ இப்போது சித்ரா சிவன் மேடம் அவர்கள் ஆண்மைய பார்வையில் கரிச்சான் குஞ்சு எழுதியிருக்கார் அப்படின்னு வைத்த அதே விமர்சனம் ஆதவன் மீதும் அவருடைய சில படைப்புகளுக்காக வந்திருக்கிறது. காகித மலர்களில் நான் அதை விட பெரிய நாவல் நான் முன்னாடி படித்தேன், எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. ராமசேஷனை பற்றி மட்டும் ஏன் ஞாபகம் இருக்குன்னா, அந்த நாவலை பற்றி காஞ்சான் தாமோதரன் எழுதின மிக நுட்பமான விமர்சனம் அது உயிர்மையில் வந்தது. நிறைய பேர் ஆதவனை பாராட்டுறவங்க எல்லாரும் அந்த நாவலை படிக்கணும். அதே மாதிரி தீஜாவை பாராட்டுறவங்க எல்லாரும் அம்பை எழுத படிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது பாராட்டக்கூடாதுங்கிறது இல்லை, இப்படி ஒரு பார்வை இருக்குது. இந்த பார்வை பெண்கள் கிட்ட இருந்து வருது. அது ரொம்ப முக்கியமான பார்வைன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்போ காகித மலர்கள் பற்றியும் ராஜாராம் அவர்களை கேட்கலாம் என்னென்னு. ரொம்ப நன்றி ஐயா. இந்த மாதிரி சிறப்பாக பேசினாங்கன்னு சொல்கிறதுக்காவது வருது இந்த மாதிரி பேசுகிறவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்தும். அதை நீங்கள் எப்போவுமே சிறப்பாக செய்கிறீங்க. இன்னும் வேறு யாராவது பேச விரும்புகிறீங்களா? இந்த சித்ரா சிவன் மேடம், உங்களுக்கு ஒரு கேள்வி. இது படிக்கும் போது பிறர் அதை உணர உதவும். சில இடங்களில் வேகமாக போகுது, சில இடங்களில் நீட்டிக்கிற மாதிரி இருக்குது, மெலோ ட்ராமா, ஓவர் ட்ராமாவாக இருக்குது, எக்ஸாஜரேட்டர்னு சொன்னீங்க. அதுக்கு ஒவ்வொரு உதாரணம் தர முடியுமா? அந்த தொடர்ந்து அந்த பெண்கள் வலிந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வரும் பாத்தீங்களா? சுந்தரியிலிருந்து அந்த கண் தெரியாத பெண் இருந்து அப்போ அந்த புதிய மனிதர்கள் அந்த அறிமுகமாகி போறது அடுத்தடுத்து வேகமா போற மாதிரி இருந்தது எனக்கு. சரி சரி. அதே போல அதுலயே சில இடங்களை எழுதுனது ஒரு சம்பவங்களை எழுதுனது கொஞ்சம் நீட்டிச்சு எழுதுற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சலிப்பு தட்டுச்சு. சில இடங்கள் விறுவிறுப்பாகவும் இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. நான் ஆக்சுவலா குறிச்சு வச்சிருக்கணும். நன்றி நன்றி. போன இடங்களை மட்டும் நான் குறிச்சு வைக்கல. அப்புறம் அந்த
வேகமா போனதுங்கிறது அந்த கணேசன் சம்பந்தமான அந்த அறிமுகமான அந்த பெண்கள் அந்த ஓகே, சாப்டர் மட்டும் கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருந்தது. நன்றி நன்றி. அந்த கணேசன் வந்து அந்த ஒரு பித்தனாக திரியிறது, அவன் வந்து அந்த ஒரு ஞானத்தை அடையறதுக்காக வந்து அவன் எடுக்கிற அந்த முயற்சிகள் வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப நீட்டித்து எழுதின மாதிரி இருந்தது. நன்றி. அத வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டினது அதை வாசிக்கும் போது. இப்போ ஒரு 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 சிக்கலான கேள்வி. ஒரு வைதீகமான பின்புலத்திலிருந்து வந்தவர் கரிச்சான் குஞ்சு. ம், அதே மாதிரி வேத பாடசாலையில் படிச்சிருக்காரு, சமஸ்கிருதம் படிச்சிருக்கிறாரு, தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காரு. ஆனால் தமிழ் மீது ஆர்வம் வந்து ஒரு மாடர்ன் மைண்டும் கொண்டிருக்கிறாரு. ஏன்னா பாரதியாரை பற்றி எல்லாம் ரொம்ப நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்திய தத்துவங்களில் நிலைத்தனமும் அழிந்தனமும்னு தேவி பிரசாத் சட்டோபாத்யாவோட புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காரு. பாரதி தேடியதும் கண்டதும்னு புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஸோ சங்கரரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ தத்துவத்தையும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். ஸோ இத்தகைய ஒரு அகடமிக்கலி ஆல்சோ எக்ஸலண்ட், அதே நேரத்தில் ஒரு ஆர்ட்ஃபுல் எழுத்தாளர். இந்த நாவலில் அவருடைய வைதீக பின்புலமும் வைதீக மதமும் தென்படுகிற மாதிரியான வெளிப்படுகிற மாதிரி எங்கேயாவது எழுதியிருக்கிறாரா? அது இல்ல சார். கதாபாத்திரங்கள் வழிதான் வந்து அவங்களோட நம்பிக்கைக்காகத்தான் வருதே தவிர ஒரு ஆசிரியரின் நம்பிக்கையாக ஒரு பொதுவாக அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரல. இதுல வந்து ஒண்ணு சொல்லக்கூட மறந்துட்டேன். இதுல வர அந்த கணேசன்கிற அந்த முக்கியமான கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக சாத்திரங்கள் மீதும் மத சடங்குகள் மீது நம்பிக்கை இல்லாதவனாக தான் வந்து இதுல காட்டியிருக்காரு. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த சிந்தனை கொஞ்சமாவது அந்த நூலாசிரியருக்கு இருக்க போய் தான் அதை வந்து எழுதியிருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு மதச்சார்பாவோ இல்ல வைதிக சார்பாவோ எதுவும் எழுதல. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. தெரியல. ஏன்னா அதுதான் என்னுடைய உணர்தலும். ஆனால் இந்த கேள்வியை கேட்டு இதை வந்து உங்கள் வாயாலையும் பதிவு செய்கிறது முக்கியம்னு நினைச்சேன். ஏன்னா நீங்கள் நாவலை பற்றி சிறப்பாக திறனாய்வு செஞ்சீங்க. இல்லை இது குறித்து வேற யாருக்காவது மாற்று பார்வை இருந்தால் அதையும் அறியணும் நாவல். நன்றி. சார் ஒரே ஒரு விஷயம் சார். இப்ப இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நீங்க கடைசியை கேட்டது வந்து அவர் லைஃப் லாங் வந்து ஒரு ரொம்ப மாடஸ்டா இந்து மதத்து மேல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவரா இருக்காரு. ஆனா அவர் எழுத்துல அது ரெஃப்ளெக்ட் ஆகல. அசோகமித்திரனை வந்து அது மாதிரிதான் சார் டிஸ்கிரைப் பண்றாரு ஒருத்தர். அவர் யாருக்கு மறந்துட்டேன். அவர் ரொம்ப தினசரி வாழ்க்கையில தெய்வ பக்தி மிகுந்தவர், ஸ்லோகம் சொல்றவர், படைச்சிட்டு தான் சாப்பிடுவாரு, அது மாதிரிலாம் அப்படி சொல்றாரு. ஆனா அவருடைய எழுத்துல எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகல. நவீன மனம் கொண்டதா தான் இருந்தாரு. நவீன எழுத்தின் முன்னோடிகள்லாம் இதுல ரொம்ப சிறப்பா இருந்திருக்கிறாங்கன்னு தோணுது சார். அதாவது நம்பிக்கை வேறு, எழுத்து வேறு. இந்த இடத்துல கரிச்சான் குஞ்சு பற்றி ராஜாராம் நீங்க கொஞ்சம் என்னோட நினைவுல பிசகு இருந்தா சொல்லுங்க. ஜெயகாந்தன் வந்து நாகராஜன் சார் சொன்னதுக்கு நாகராஜன் சார் நீங்க என்னை பற்றி பேசினதுக்கு நன்றி. அப்புறம் நீங்க இப்ப சொன்ன அந்த இதுக்கு நான் ஒரு கருத்து சொல்லணும். நம்பிக்கை வேறு அந்த எழுத்து வேறு அப்படிங்கிறது உண்மையிலே நம்மளுடைய படைப்பாளன் தன்னுடைய நம்பிக்கையை வந்து அந்த படைப்புக்குள்ள திணிக்காம இருக்கணும். அவன் வந்து ஒரு பொது மனுஷனாக தான் இருக்கணும். அப்படி நான் போன ஒரு சில நாட்களுக்கு முன்னால ஒரு நூல் பற்றி கூட பேசும்போது அதை தான் சொல்லியிருந்தேன். நம்பிக்கைகள் பற்றி எழுதலாம், அந்த நம்பிக்கைக்கு பக்கத்துல போய் அந்த எழுத்தாளன் இருக்கக்கூடாது அப்படின்னு. அது கதாபாத்திரங்களுடைய நம்பிக்கையாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளுடைய மூத்த எழுத்தாளர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி மேடம். சொல்லுங்க. இன்னும் ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. மியூட் போயிட்டீங்க. இல்ல சார், அவ்வளவுதான். ஓகே. இப்போ இந்த ஒரு கரிச்சான் குஞ்சு பற்றி நீங்கள் 2 பேரும் முன்வைச்ச பார்வையில் எனக்கு 2 விஷயங்கள் ஞாபகம் வருது கரிச்சான் குஞ்சுங்கிற எழுத்தாளரை பற்றி. ஒன்று வந்து ஜெயகாந்தன் வந்து 2000 வந்து 2000ஆம் ஆண்டு கோடை காலத்தில் அமெரிக்கா வரும்போது அவருடைய அவர் நாவல்களில் வந்து பிராமண மொழி வந்து மிகச்சிறப்பாக கையாளப்பட்டிருக்கும்.
அது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்கும்போது கரிச்சான் குஞ்சு ஒரு காரணம்னு சொன்னார். அவங்க 2 பேருக்கும் நேரடி எங்கேயாவது கூட்டத்தில் பார்த்துருப்பாங்க, கும்பகோணம் போகும்போது சந்திச்சிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து கரிச்சான் குஞ்சு மேலே அவருக்கு நல்ல மரியாதை இருந்து சொன்னார். அது ஒன்று. 2வது வந்து இப்போ இவர் நாவல் சரவணா ஒரு கேள்வி கேட்டார். இந்த நாவலை யாராவது கொண்டாடினாங்களா, வரும்போது பார்த்தாங்களா? தமிழில் வந்து கடைசி காலத்தில் வந்து கரிச்சான் குஞ்சு பற்றி இது உண்மையான்னு தெரியல, எல்லாரும் சொல்லி படிச்சிருக்கேன். அவர் ரொம்ப விரக்தி அடைஞ்சு அவர் எழுதுனது எல்லாமே கூட கொளுத்தை போடவோ கொளுத்தவோ முயன்றுட்டாரு அப்படின்னு. ஸோ ஆக இந்த 2 சூழல்கள் வந்து அவருக்கு இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு மரபார்ந்த பார்வையில் வந்தாலும் மரபை முன் வைக்காம மாடர்னிட்டி எழுதினாரு. அதனால மரபார்ந்தவர்கள் அவர் ஒதுக்கிட்டாங்க. மாடர்னிட்டி எழுதினாலும் அவருடைய பிறப்பு பின்புலம் இதை பார்த்து மார்க்சியவாதிகள் அவரை ஏற்றுக்கல. ஸோ இத்தகைய சிக்கல்கள் வந்து இருந்த எழுத்தாளர்கள் தமிழில் இருந்திருக்காங்க. அந்த சிக்கல் வந்து நியாயமான, அவருக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் வந்து நியாயமானது இல்லை. எந்த பின்புலத்திலிருந்து வந்தாலும் ஒரு படைப்பின் பெருமதியை பொறுத்தும் உள்ளடக்கத்தை பொறுத்தும் விமர்சிக்கணும். இது 2ம் எனக்கு உடனே நினைவுக்கு வருது. அதை எழுத்தாளரை கொடுத்து பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். வேற யாராவது இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த ஞானத்தை தேடி போறதையும் வந்து ஒரு சுயநலத்தின் அம்சம்தான் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் அத்தனை கடமைகளையும் விட்டுவிட்டு ஒரு ஞானத்தை தேடி போகும் பொழுது அது வந்து களைப்படைந்து, மனித வாழ்க்கையில் களைப்படைந்து அதையும் ஒரு சுயநலத்தின் அம்சமாகத்தான் கருதுகின்றேன். அப்போ இந்த கதையில் அவர் அந்த ஞானத்தையும் அந்த மனித மனங்களின் சுயநலத்தில் ஒன்றாக கருதி இருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். நான் இன்னும் வாசிக்கவில்லை அந்த புத்தகத்தை, அதனால் எனக்கு தெரியவில்லை. அந்த கருத்து வந்திருக்கிறதா? ஞானம் கூட ஒரு சுயநலத்தின் அந்த தேடி போதல் என்பதும். அதுதான் சித்ரா சிவன் அவர்கள் சொன்னாங்க. ஆண்கள் வந்து இப்படி சுயநலமா போறது வந்து வீட்டை விட்டு போனாதான் ஞானம் வருமா, அவங்களுக்கு மட்டும்தான் ஞானம் தேவையா அப்படின்னு சொன்னாங்க. நாவல்ல அந்த மாதிரி ஒன்றும் வந்திருக்குதா? நான் இப்போ படிக்கல சமீபத்தில். சித்ரா சிவன் நாவல்ல அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? நாவல்ல சொல்லல சார். அதனாலதான் நான் வந்து என்னோட கருத்தா வந்து அதை முன் வச்சேன். ஓகே. நாவல்ல வந்து ஆமா ஒரு ஞானத்தை அந்த ஆண்கள் வந்து தேடி போறது மாதிரிதான் வந்து தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த நாவலை முடிச்சிருக்காரு. அதனாலதான் நான் என்னுடைய கருத்தாக வச்சேன். மேடம் சொல்றத நான் வந்து ஆமோதிக்கிறேன். ஏன்னா அந்த ஞானத்தை தேடி போறது அப்படிங்கிறதே வந்து ஒரு சுயநலம் தான். தன்னுடைய பொறுப்புகளை துறந்து தன்னுடைய அத்தனை காலம் தன்னுடன் வாழ்ந்த அந்த மனைவி பிள்ளைகள் கூட வந்து போயிடுவாங்க. அந்த மனைவியை விட்டுட்டு அந்த போறது அப்படிங்கிறது வந்து ஒரு சுயநலம் தான். பெண்கள் வந்து அதை வந்து செய்ய முடியறது இல்ல இப்போ வரைக்கும். நன்றி. வெங்கட் சாமிநாதன் வந்து கரிச்சான் குஞ்சுவின் எழுத்துக்களுடைய மொத்தத்தை வந்து ஒரு பத்தியாக சொல்லியிருக்காரு. அதை நான் இப்போ இங்கே அப்படியே வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை படிக்கிறேன். அதை குறித்து யாருக்காவது கேள்வி உரையாடல் இருந்தால் வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து நம்ம இறுதி உரை ராஜாராம் அவர்களுக்கு போயிடலாம். வெங்கட் சாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா, கரிச்சான் குஞ்சுவின் படைப்பு முழுமையையும் பார்க்கும் பொழுது அது நமக்கு நம்மை விட்டு பின்தங்கி விலகிச் செல்லும் உலகை சொல்கிறது. இருள் நிறைந்த பாதை ஒன்றை நமக்கு தம் ஒளி வீசி காட்டும் மின்மினி பூச்சிகள் போன்றவைதான் அவர் எழுத்துக்கள் என்று சொல்லத் தோன்றுகிறது. அவை மொத்தமும் எழுப்பும் என்று தொடரும் ஒளிப்பெருக்கு ஒருவித புதிரும் மாயமுமான உணர்வை தரும். அவை ஏதும் பூச்சியின் மினுமினுப்போ இஸ்மோ ஏதும் நமக்கு பெரிதாக தராமல் போகலாம். ஒவ்வொரு கதையும் ஒரு துணுக்கு காட்சி, ஒரு உணர்வு சட்டென தோன்றி மறையும் துணுக்கு, ஒரு நாடக காட்சி, ஒரு சம்பவம், ஒரு கட்டத்தை பிரதிபலிக்கும் பாத்திரத்தின் ஒரு சலனம், இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும்போது அவை கடந்த காலத்தின் வாழ்க்கையின் அடிநாதத்தை, தர்மத்தை, பார்வையை நமக்கு ஒரு இழப்புணர்வின் சோகத்தோடு சொல்லும். பிரச்சனை என்னவென்றால், இன்றைய தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மைக்கு தாம் இழந்த மதிப்புகளாகவே தோன்றுவதில்லை. அவற்றின் இழப்பும் சோக உணர்வை தருவதில்லை. ஸோ அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எல்லா கதைக்கும் இது பொருந்துங்கிறார்.
இப்போ நான் வந்து எனக்கு வந்து பசித மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பலரும் வைத்த விமர்சனம் வந்து உதாரணமாக இன்றைய தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மைக்கு தாம் இழந்த மதிப்புகள் மதிப்புகளாக தோன்றுவதில்லை, அவற்றின் இழப்பும் சோக உணர்வை தருவதில்லை என்ற ஒரு முத்தாய்ப்பு வெங்கட் சாமிநாதன் சொல்றாரு. நாம பசித்த மாநிலத்தை படித்த வரையில சித்ராசன் அவர்களே, உங்களுக்கு நாம இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு இந்த சமூகத்துல, கர்ச்சான் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டுறாரு, இதையெல்லாம் நம்ம இழந்துட்டோம், அது நான் சோக உணர்வை தருதுன்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ண வேல்யூஸு, நிகழ்ச்சிகள், சமூக வாழ்க்கை இருக்கா? இல்ல சார். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சொல்லப்போனா அப்ப விட இப்ப நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு தான் உணர்ந்தேன். நம்ம எவ்வளவோ வந்து இப்ப வந்து முன்னேறி இருக்கோம். சிந்தனையிலும் சரி, நம்மளுடைய சமூக பழக்கவழக்கங்களிலும் சரி, நம்ம எவ்வளவோ முன்னேறி இருக்கோம். முக்கியமா மருத்துவம். அந்த நாவல்ல பாத்தீங்கன்னா, ஒரு 4, 5 பெண்கள் காய்ச்சல் கண்டு இறந்து போறவங்களா வரும். அதுவே ஆண்கள் அந்த மாதிரி வரல. இது ஒரு முக்கியமான பதிவு. இத வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் பேசும்போது. ஆ ஏன்னு சொன்னா, அந்த சரியான மருத்துவ உதவிகள் ஏன்னா அப்போ ஆங்கில மருத்துவமத்த வந்து அதிகமா நாடி போறவங்களா இல்ல. வீட்ல ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணிக்கிறவங்களா இருந்தாங்க. ஏதாவது உடம்பு முடியலன்னா. இன்னொன்னு அந்த பெண்கள பின்பற்ற வச்ச, அந்த பெண்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த ஆச்சாரம், மடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உடம்பு முடியலன்னா கூட அவங்க தலைக்கு தண்ணி விட்டுட்டு அந்த வேலைகளை தொடங்கணும். ஆ அப்போ வந்து ஏற்கனவே உடல் லேசாக உடம்பு வந்து அப்பதான் முடியாம போன அந்த பெண்கள் கூட இந்த மாதிரி தங்களோட வேலைகளாலும், இது போல வந்து ஆச்சாரம் பார்க்கறதுனாலும் என்ன சொன்னா, அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஒரு வைரஸ் காய்ச்சல் மாரி, ஒரு விஷ காய்ச்சல் மாதிரி வந்து ஒரு 3 நாட்கள்லயே வந்து அ இறந்து போறவங்களாவும் இருந்திருக்காங்க. அதனால இறப்பு விகிதம் அப்போ பெண்களுக்கு அதிகமாவும் இருந்திருக்கு. பிரசவத்தின் போதும் சரி, அ இது போல இந்த காய்ச்சல் கண்டு ஏதாவது சின்ன காசநோய் இது மாரி சின்ன சின்ன நோய்கள் மூலமாகவும் இறந்து போற ஒரு இறப்பு விகிதம் அதிகமா இருந்திருக்கு. அப்போ அதோட ஒப்பிடும்போது இன்னைக்கு இருக்கிற நவீன கருவிகள் வந்து பெண்களுக்கு எவ்வளவோ உறுதுணையாக இருக்கு. நவீன மருத்துவம் வந்து உதவியாக இருக்கு. அப்ப வந்து அந்த காலத்தை விட இப்ப நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. நல்ல வேளை அந்த காலத்துல நம்ம பிறக்கல அப்படின்னு தான் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் சார் எனக்கு தோணுச்சு. நன்றி. வேசா வந்து இது சொல்லிட்டு இதுக்கப்புறம் பசித்த மாநிலம் கதையை பற்றியும் எழுதுறாரு. அது அவருடைய பார்வை. அது சொன்னா ரொம்ப நிறைய நீண்டுடும், அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அது வந்து அவருடைய அந்த கட்டுரை வந்து இணையத்தில் இருக்கு, அழியா சுடர்கள் இணையதளத்தில் இருக்கு, வேசாவுடைய கட்டுரை. அந்த கட்டுரையுடைய தலைப்பு வந்து கரிச்சான் கரிச்சான் குஞ்சு தோற்றம் தரும் முரண்கள். அது அவர் வந்து ரொம்ப உயர்வாக தான் இந்த கருத்தை பசித மாநிலத்தை பற்றி சொல்கிறாரு. ஆனால் அதை சொல்லும் போது கூட அவர் வேசா வந்து கடைசியில் வந்து அது நாம் எந்த இழந்த கடந்த காலத்தை பற்றிய சோகத்தை அது கொடுக்குதுன்றத பற்றி எழுதலை. அது அது அதனால தான் அந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டேன். நன்றி. அடுத்து வேறு யாராவது இதை பற்றி சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ நாம் பேசுனதை பற்றி, வேசாவுடைய கருத்தை பற்றி. சரி, இப்போ 1 மணி நேரம் 15 நிமிடம் ஆயிருக்கு. நம்ம பொதுவாக இந்த நிகழ்ச்சியை 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நடத்துவோம் குறைந்தது. ஆம், ஆம், கோபால் ராஜாராம் அவர்களுடைய நிறைவுரைக்கு போயிடலாம். கோபால் ராஜாராம் வந்து தமிழில் மிக முக்கியமான ஆளுமை. 30 வருடங்களுக்கு மேலே அமெரிக்காவில் இருக்கிறாரு. தமிழின் முதல் இணைய பத்திரிகையான திண்ணை.com இதழின் ஆசிரியர். தாமரையிலிருந்து எழுத வந்தவர். 70களில் தமிழில் முக்கியமான குரல். இன்றளவும் தமிழ் இலக்கியத்தின் எல்லா கோஷ்டிகளாலும் எல்லா குழுக்களாலும் சமமாக மதிக்கப்படுகிற ஆளுமை. அவருடைய பார்வைகள் வந்து எப்பவும் நிதானமும் பொறுமையும் முதிர்ச்சியும் கொண்டிருக்கும். பாதல் சர்க்கார் எழுதிய பிரீதோர் இந்திரஜித் நாவலை வீதி நாடக இயக்கத்தில் முக்கியமானவர். அத்தகைய நாடகங்களை மொழிபெயர்த்திருக்காரு. எனக்கு வந்து தமிழில் வந்து இலக்கியத்தில் குருன்னு நான் ஜெயகாந்தனை சொல்லணும்னா, இலக்கிய விஷயங்களை ரசிப்பதிலும் வழிகாட்டுவதிலும் ஒரு ஆசிரியர்னு கோபால் ராஜாராம சொல்லுவேன். என்னுடைய முதல் புத்தகத்தை கூட அவருக்கு தான், அவருக்கும் அவர் சகோதரருக்கும் தான் இது பண்ணியிருந்தேன். என்னை எப்பவும் உற்சாகப்படுத்துவார். என்னை மட்டும் இல்லை, எழுதுறதுன்னு யார் வந்தாலும் உற்சாகப்படுத்துவார் அவர். அவர் எழுத்தாளர் உற்சாகம் அடைந்து எழுதி பலர் அதை இது பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான ஆழ்ந்து கற்ற தமிழ் எழுத்து மட்டும் இல்லை, ஆங்கில எழுத்து, உலக சினிமா ஆகியவற்றில் அதே அளவுக்கு பரிச்சயம் மிகுந்தவர்.
அவர் வந்து கர்ச்சான் குஞ்சு பற்றியும் இப்போ நாங்கள் எழுப்பிய சில கேள்விகள், கர்ச்சான் குஞ்சு ஆதவன் ஒப்பீடு, அந்த காலத்தில் இதை எப்படி எதிர்கொள்ளப்பட்டது, இந்த நாவலை பற்றி அவர் பார்வை என்ன, நாவலை பற்றி வைக்கப்பட்ட பார்வைகளை குறித்து அவர் பார்வை என்ன, இதை குறித்தெல்லாம் ஒரு நிறைவாக தன் கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பிகேஎஸ். பிகேஎஸ் என்னை பற்றி சொன்ன வாசகங்கள் எல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். அவருக்கு என் மேலே அன்பு மிகுதி, அதனுடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நான் இதில் குறித்து வச்சிருக்கிற சில இதை முதல்ல பேசிடுறேன் நான். அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி பேசலாம். ஒன்று வந்து இந்த பசித்த மானுடம் அப்படிங்கிற தலைப்பு. இந்த பசிங்கிறது இதில் முக்கியமாக சொல்லப்படுறது வந்து உடற்பசி, காமப்பசி. அது இல்லாமல் வந்து வேறு பசிகளும் வருது. நம்ம சத்திரம் பற்றி சொன்னாங்க, அதுவும் வருது. இந்த பசித்தங்கிற வார்த்தை வந்து பெங்காலியில் வந்து டாகூர் ஒரு கதை எழுதியிருக்கார், குதித்த பாஷான் அப்படின்ட்டு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து பசித்த கற்கள். அது தாகூரோட முக்கியமான கதைகளில் ஒன்று. அது இல்லாமல் அதை அடியொற்றி பெங்காலியில் ஒரு இயக்கம் தோன்றியது, பசித்த தலைமுறை அப்படின்ட்டு, குதித்த ஜென்மன்ட்டு. அவங்க வந்து ஒரு 10-15 வருஷம் அவங்க இது மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீயாக எழுதணும். உதாரணமாக காமங்கிறத பற்றியும் நிறையா எழுதணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம். இதை பின்னொற்றி இவர் வச்சாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பசித்தங்கிறதுக்கு வந்து ஒரு பின்னணி இருக்குது தமிழ் இந்திய இலக்கியத்தில் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஒன்று. இரண்டாவது, தொழுநோய் பற்றிய நம்முடைய பார்வைகள். தொழுநோய் பற்றிய நம்ம பார்வைகள் எல்லாமே வந்து ஒரு அது ஏற்படுத்தும் அருவருப்பை, ஒவ்வாமையை முக்கியமாக கொண்டது. அதை வந்து உடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. சந்தர்ப்பவசமாக கோயின்சிடென்டலி நம்ம லாஸ்ட் இதில் பேசின சார்வாகன் வந்து தொழுநோய்களுக்கு வந்து அனுசரணையாக இருந்து மருத்துவம் புரிந்து அவர்களுக்கு உதவி பண்ணுகிற வழியில் ஒரு அறுவை சிகிச்சையை கண்டுபிடித்து உலகம் முழுதும் புகழ் பெற்றவர், அதற்காக பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர். ஸோ அது வந்து நமக்குள்ள இருக்கு. அது ஒரு லெப்ரசி பற்றி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையான விஷயங்கள். அந்த ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்வீடிஷ் பெண்கள் வந்து இங்கே தொண்டு பண்ணது, டேனிஷ் மிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பே இருந்தது. அந்த அமைப்பில் நிறைய இடத்துல வந்து அவங்க இது மாதிரி நோயாளிகளுக்கு உதவுவதற்காக இங்கிருந்த மருந்துகளை மற்றும் உணவுப் பொருட்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து இது பண்ணாங்க. அதுலேயும் வழக்கம் போல் நம்ம ஆட்கள் வந்து கொஞ்சம் ஊழல் பண்ணதாகவும் புகார் வந்து மறுபடியும் அது நேர் செய்யப்பட்டது. இப்போவும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருச்சியிலையும் வந்து தொழுநோயாளர்களை வந்து என்கேஜ் பண்ணுற கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூடலாம் நாங்கள் பழகியிருக்கோம். 10 of Usங்கிற ஒரு அமைப்பில் வந்து அவங்க கூடவும் போய் பார்த்துருக்கோம். அவங்க நிஜமாவே வந்து அர்ப்பணிப்புணர்வோட பண்ணுறவங்க அவங்க. ஸோ அதுதான் உண்மையான ஞானம்னு எனக்கு தோணுச்சு. ஒன்று. இரண்டாவது, அடுத்தது வந்து இந்த லெப்ரசி பற்றி ஒரு ஆட்டிடியூட், தப்பான ஆட்டிடியூட் கிரியேட் பண்ணதுக்கு மிக முக்கியமான ரீசன் வந்து இரத்த கண்ணீர். அந்த படம் வந்து படமும் நாடகமும் பல இடங்களில் நடத்தப்பட்டு மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வந்ததில் பல நேர்மறையான விஷயங்கள் தோணுச்சு. ஒன்று வந்து என்னன்னா, எம்.ஆர். ராதா என்ற ஒரு ஆளுமையினால பகுத்தறிவு உணர்வு வந்து எழுந்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப மோசமான விளைவு என்னன்னா வந்து தொழுநோயை வந்து இழிவுபடுத்தி அது வந்து பெண்களால் வர்றது அப்படிங்கிறது படுத்தி வந்திருக்கணும். அப்படி அது உண்மையா இருந்தால் நிறைய பெண்களுக்கும் அது வந்திருக்கணும். அதை பற்றி வந்து எதுவுமே எழுதப்படலை. இதுவே ஒரு ஆண்மைய உரையாடல் மாதிரி தான் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த உணர்வை மையமாக வச்சு எழுதின மோசமான கதைகளை வந்து ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், சுந்தரராமசாமி முதற்கொண்டு பெரிய எழுத்தாளர்களே எழுதியிருக்காங்க போது நம்ம பொதுமக்கள்கிட்ட இருந்த ஒரு ஒவ்வாமை உணர்வை வந்து நம்ம
தவறு சொல்ல முடியாது. அது ஆனா போக்குறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஓரளவுக்கு அது கட்டுப்பாடுல இருக்குங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுலயும் வந்து அது பல இடங்கள்ல பதிவு பண்றாரு. இதனால அப்படின்னு சொல்லல, இரண்டும் வந்து ஒரு தற்செயலா நடந்த மாதிரி தான் அதுல வருது. பல இடங்கள்ல வந்து இந்த நோய் வந்து பெண் அல்லது ஆண் உறவினால் ஏற்படுவது அல்ல, ஒரு கிருமியினால் ஏற்படுவது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஆனா அந்த ரெண்டும் இணைந்து வந்ததுனால வந்து ஒரு தோற்றம் உருவாயிடுது. ஏன்னா அந்த அவனுடைய எஸ்கபேட்ஸ் வந்து நிறைய பதிவு பண்ணப்பட்டு அவனுக்கு அது வர்றதுனால நமக்கு வந்து அப்படி ஒரு தோற்றம் உருவானதுனால அப்படி தோணுது. பட் நிறைய இடத்துல வந்து இவரே பதிவு பண்ணியிருக்காரு, அதனால வரல அப்படிங்கிறது. டாக்டர் சொல்றதும் சரி, அவர் போய் அந்த மிஷனரி இதுல போகும்போது அவங்க சொல்றதும் சரி, நிறைய வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதனால அவரு வந்து அந்த இதுக்கு இடம் கொடுக்கலைங்கிறது தான் என்னுடைய புரிதல். இரண்டாவது, ஞானம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும். ஞானம் வந்து பெண்களுக்கு மட்டுமா இல்லை ஆண்களுக்கு அப்படின்னு. பட் பாரதியாரே வந்து பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் அப்படின்னு தான் எழுதுறாரு. ஸோ அதனால வந்து பெண்ணுக்கு ஞானம் இருக்கிறதுங்கிறத ஒத்துக்கிறோம். அவங்களுக்கு ஞானம் வந்து வெளியே போய் தேடணுங்கிற அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வெளியே வந்து அவங்களால போகவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த ஞானம்ங்கிற இதுலயே இவன் ஞானத்தை தேடி போறான் அப்படிங்கிறதே வந்து எனக்கு அவ்வளவா படலை. ஏன்னா ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு எஸ்கேப், அவனுடைய காம உணர்வுகள்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கான இது அவன் அந்த ஒரு இதுதான் அவனுக்கு தோணுதே தவிர மற்றபடிக்கு வந்து ஞானத்தை தேடி போகணும்னு தோணலை அவனுக்கு. ஏன்னா யார்கிட்டையும் அவனுக்கு இருக்க பிடிக்கல. நல்ல அவனை பார்த்துக்கிற ஒரு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கிட்ட கூட அந்த உணர்வுகளை அவனால அடக்க முடியலங்கிற உணர்வு வரும்பொழுது அது எப்படி ஒரு பெரிய சுமையாயிடுச்சின்னு அதை உணர்ந்து அதுல இருந்து விலகி போறான். உண்மையான ஞானம் வந்ததா சொல்ற ரெண்டு பேர் இதுல வர்றாங்க. ஒண்ணு வந்து அந்த ஆசிரியர், இவனுடைய ஒரு நாள் உறவு கொண்ட பெண்ணின் கணவரா வர்ற ஆசிரியர், பத்மாவின் ஆசிரியர். அதுலயும் வந்து ஞானத்தை பத்தி ஒரு உயர்வா சொல்லலாம். ஏன்னா அப்பவும் கூட வந்து அவர் எப்படி இவன் ஞானம் தேடி போகும்பொழுது எப்படி வந்து பத்மாவின் உணர்வுகள் கட்டுப்பட்டு அதனால அவளுக்கு ஹிஸ்டரியா வந்து எப்படி கஷ்டப்படுறா, இது மாதிரி இவன் வந்து ஞானம் தேடுறதுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு சித்திரம் தான் நமக்கு கிடைக்குது. இவன் வந்து ஞானம் அப்படின்னு தேடி போகாமே இவனை ஞானியாக்கி வழிபடுகிற போலீஸ்காரரும் கூட அங்கேயும் வந்து ஒரு எள்ளல் துணிதான் அவருக்கு தென்படுது. நம்ம வந்து ஞானத்தை வந்து நம்ம அடையாளம் கண்டுகிறதுல வந்து நம்ம எப்படி தவறு பண்றோம் அப்படிங்கிறது, எப்படி பாமரர்கள் வந்து இது மாதிரி விலகி நிற்கிறவங்களெல்லாம் ஞானியா பார்த்து அவங்கள பீடத்து மேல ஏற்றி வச்சிடுறாங்க ஒரு உணர்வு தான் எனக்கு தென்படுதே தவிர ஞானத்தை வந்து பெண் ஆண்கள் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. பட் அது வந்து அதுதான் நான் எனக்கு ஞானத்தை பற்றி நான் சொல்ல விரும்பினது. சத்துரம் பத்தி இங்க சொன்னாங்க. சத்திரம் வந்து அந்த சத்திரத்துல எல்லாருக்கும் உணவு கிடைச்சிருக்குமா அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா இரு வகையான சத்திரங்கள் நமக்கு வந்து இருந்திருக்கு. ஒண்ணு வந்து அந்தந்த இன மக்கள் பயன்படுத்துகிற சத்திரங்கள், இன்னொன்னு வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற சத்திரங்கள். இந்த எல்லாரும் பயன்படுத்துகிற சத்திரங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு. நம்ம முக்கியமா நம்ம கோயில் நகரங்கள்ல எல்லாம் அந்த சத்திரங்கள் இருந்திருக்கு. அதுக்கு வந்து உள்ளூர் பணக்காரர்கள் மற்றும் மன்னர்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சர்ஃபோஜி வந்து ஆக்கிரமிச்சு அவருக்கு கபரெல்லாம் போன உடனே அவர் எழுதின ஒரு லெட்டர்ல வந்து இது மாதிரி நான் உங்களுடைய மேலாண்மையெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த சத்திரத்தை நிர்வாகம் பண்றதை மட்டும் நிறுத்திடாதீங்க, இங்க இருந்து ராமேஸ்வரம் போற வரைக்கும் நிறைய சத்திரங்கள் நாங்க பண்ணியிருக்கோம், அந்த மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆங்கில அரசுக்கு எழுதினார் இல்லையா? ஆமா, ஆங்கில அரசுக்கு எழுதியிருக்காரு. ஸோ அந்த பதிவை பார்க்கும்பொழுது அது மாதிரியான சத்திரங்களும் இருந்திருக்கு, எல்லாரும் வந்து தங்குற சத்திரங்களும் இருந்திருக்கு. அது இல்லாம சில வழிப்பயணர்கள் வந்து சில கம்யூனிட்டிஸ் மட்டும் தங்குற சத்திரங்களும் இருந்திருக்கு. இரண்டுமே இருந்திருக்கு. எங்க திருச்சியிலேயே வந்து சென்னையாப்பள்ள சத்திரம் வந்து ரொம்ப ஃபேமஸ்.
அது என்ன அப்படின்னு எங்க தாத்தா கிட்ட கேட்டப்போ இதை விவரமா சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல இருந்த ஐயா, இன்னைக்கு பெரியவர்கள் இது மாதிரி வரைக்கும் சென்னையில வந்து சென்ட்ரல் பக்கத்துல நாடார்கள் தங்குற ஒரு மேன்ஷன் இருக்கு. அவங்க மட்டும் தான் போய் இருக்கு. தங்க முடியும். அவங்க தமிழ்நாடு. அதே மாதிரி ஆ, செட்டியார்களுக்கு வந்து நகரத்தார் சங்கம் பண்றது இருக்கு. ஆமா இது சின்னையாப்பிள்ளை சத்திரம் வந்து எல்லாரும் தங்கக்கூடியது. ஆமா. காசியில வந்து ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு நகரத்தாருக்கு ஒரு இது இருக்கு. நகரத்தாருக்கு எல்லா ஆமா. இதுலயும் இருக்கு அவங்களுக்கு. அது மற்றவங்களும் தங்கலாம். அவங்க நகரத்தார்ல முக்கியமானவங்க யாராவது அவங்க சிபாரிசு பண்ணா தங்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அனுபவம் இல்லை அதுல. ஸோ அந்த ஆமா, சத்திரங்கிறது சிபாரிசு செஞ்சா மத்தவங்க தங்கலாம். மற்றவங்களாம் அந்த சத்திரங்கிறது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா பூரா வந்து அதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னா பழையங்காலத்துல நமக்கு ஹோட்டல் இதெல்லாம் இன்ஸ் எல்லாம் கிடையாதுங்கும் போது அந்த காலத்துல இருந்தே வந்து வழிப்பயணங்கள் மற்றும் தீர்த்த யாத்திரைகள் நடந்துகிட்டே இருந்ததுனால 2 வகையான இதுவும் இருக்கு. இவன் தங்கின சத்திரம் நிச்சயமா பிராமணர்களுக்கு மட்டுமானதாக தான் இருந்திருக்கும்னு நான் ஊகிக்கிறேன். ஏன்னா அவங்களதான் அவங்களுக்கான இதா மாதிரி தான் தெரியுது. ஆனா வெளிப்படையாக சொல்லப்படலை. இன்னொன்னு பெடஃபிலியா பத்தி இங்க மென்ஷன் பண்ணாங்க. அது வந்து அந்த காலத்துல வந்து அது ஒரு அந்த உணரப்படவில்லைங்கிறது தான் முக்கியம். அதற்கு பல காரணங்கள். ஒண்ணு வந்து அபியூஸே வந்து ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது. அதுவும் சிறு வயதுல கல்யாணம் நடக்கிற ஒரு மரபுல இருக்கவங்களுக்கு பெடோலபியானா என்னன்னே தெரியாது. 6 வயசு பொண்ணு 10 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு இதை பற்றி என்ன விழிப்புணர்வு இருந்திருக்கும்? ஆமா, அது மட்டும் இல்லாம இப்பதான் 12 வயசுல அவங்க இது அப்பெல்லாம் வந்து வயதுக்கு வரதுக்கே நேரம் நாளாகும். வயதுக்கு வரதுக்கு முன்னால வந்து இது மாதிரியான சீண்டல்கள் வந்து குடும்பத்துக்குள்ளேயே நடக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படின்னா அது கண்டும் காணாம போறதுங்கிற மாதிரி வந்து, ஏன்னா வெளியே போய் வாழ்கிற வசதி வந்து பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கும் கூட இல்லைங்கும் போது அது சகிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒண்ணு. ஸோ அதனால வந்து அது முக்கியமா படலை. ஆனா அபியூஸ் வந்து இதுல சொல்லப்படுது. இவன் எப்படி வந்து அபியூஸ் பண்ணப்படலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த அபியூஸ் வந்து அந்த அந்த காலகட்டத்துல வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். எனக்கு எத்தனை கூத்தியாங்க இருக்காங்க, நான் இவனை கூடவே வச்சிருக்கேன், இவனை என் கூட இருக்கிற பையனை பாரு எவ்வளவு அழகா இருக்கான், நீ எல்லாம் வந்து சமயக்காரங்களோட போய்கிட்டு இருக்க, அழுக்கு பிடிச்சவங்கள்ட்ட. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளை கிரியேட் பண்ற ஒரு சமூகமா இருந்திருக்கு. ஏன்னா ஏற்றத்தாழ்வு மிக இதா இருந்திருக்கு. அதுவும் ஆங்கில அரசு வந்ததுக்கு அப்புறம் வந்து இது மாதிரியான உதாரணமா ஸ்திரீபாட் போடப்பட்ட நாடகங்கள் அங்க நடக்கிறது, அவங்க வந்து உள்ளூர் ஜமீன்தார்களுக்கான ஒரு விருந்து மாதிரி அவங்க படைக்கப்படுறது, இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. அது பெண்களுக்கும் அது மாதிரியான இது தில்லானா மோகன் அம்பாள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கதையிலையும் அது மாதிரி வருது. அப்பொழுது எழுதப்பட்ட கதைகளில் எல்லாமே வந்து இது சொல்லப்பட்டு வந்திருக்கு. அது ஒன்று பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி ரெண்டுமே சொல்லப்பட்டு வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இது அபியூஸ் பற்றிய கதையாக தான் வந்திருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது பெடோஃபிலியாவும் பார்க்கப்படணுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. அடுத்து வந்து இவருடைய படைப்புகள் அப்போ பேசப்பட்டனவா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்தோம்னா, முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி பல முக்கியமான படைப்புகள் எங்கு பேசப்படணுமோ அங்கே பேசப்படலை. ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்துல 2 விதமான பத்திரிகை மரபுகள் வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா கலைமகள், விகடன், இது மாதிரியான பத்திரிகைகள். முக்கியமா வந்து அந்த காலகட்டத்துல நிறைய படித்தவர்கள் வந்து பிராமணர்களா இருந்தார்கள் என்பதால் அவர்களுடைய பாஷையை முன்னிறுத்தி அவர்களுடைய வாழ்வியலை முன்னிறுத்தி வந்த பல கதைகள் அதில் வெளிவந்தன. அது இல்லாமல் மற்றொரு புறம் திராவிட இயக்கத்தவர் கதைகள் கட்டுரைகள் வெளிவந்தன. அதில் வந்து வாழ்வியலை பதிவு செய்வதற்கு பதிலாக அவருடைய கருத்துக்களுக்கு வாகனமாக எழுத்துக்களை பதிவு செய்தார்கள். அதனால இரண்டும் வந்து 2 ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. ரெண்டும் சந்திக்கிறது கொஞ்சம் அங்கங்கே சந்திச்சுக்கிட்டாங்கிறது உண்மைதான். ஆனா 2க்குமான ஒரு உரையாடல் நிகழல. ஸோ அதனால வந்து இது ஒரு கட்டம், அது ஒரு கட்டத்துல இருக்கும்போது அதுக்கு எதிர்ப்பா அல்லது சீரியஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து சீசு செல்லப்பா போன்றவர்கள் சிற்றிலக்கியம் போகும்போது
அதனுடன் தான் இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க கூப்பாரா, கரிச்சான் குஞ்சு போன்றவர்கள். அதனால வந்து பேசப்படலைங்கிறது முக்கியம். ஆனா பேசப்பட்டது, எங்க பேசப்படணுமோ அங்க பேசப்பட்டது. ஆனா அது ஒரு பரவலான தளத்துல பேசப்படலை அப்படிங்கிறது முக்கியம். ஆனா கரிச்சாங்குஞ்சு இது மாதிரியான ஒரு கதையை எழுதிய கரிச்சாங்குஞ்சுவே வந்து தீஜாவின் அம்மா வந்தால ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காருங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். நானே கூட கரிச்சாங்குஞ்சின் சிறுகதைகளை நிறைய படிச்சதில்லை. ஸோ அது வந்து ஒரு இரண்டாவது ஆதவன் படைப்பு எனக்கு நினைவில்லை. அதுல வந்து ஒருபால் உணர்வு பேசப்படுதா என்னன்னு தெரியல. இங்கும் கூட ஒருபால் இது உறவுங்கிறத காட்டிலும் அவங்க அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில் தான் வந்து எனக்கு முக்கியமாப்பட்டது. ஒருபால் உணர்வு காட்டிலும் அவங்களுக்கு வந்து இதுவும் அதுவும் ஒண்ணுதான். இவனுமே கூட பெண்களால் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு இது வருது. அது எந்த அளவுக்கு வந்து இவருடைய கற்பனையா அது மாதிரி இருந்திருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஆனா வந்து சொல்ல முடியாது, எது வேணாலும் நடக்கலாம். வாழ்க்கையில வந்து எப்படி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுவும் இருக்கு. அடுத்ததாக வேசாவின் கருத்துகள் வந்து மிக முக்கியமான விமர்சனம். ஆனா இந்த நோஸ்டால்ஜியா அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. பழங்காலத்துல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து அது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவர் பாளையும் வாழையும்னு அவர் எழுதின முதல் கட்டுரை தொகுப்பு கடந்த காலத்தை வந்து வாழையாகவும் நிகழ்காலத்தை பாளையாகவும் உருவகிச்ச ஒரு கட்டுரை. அது தவறுன்னு அப்பவே வந்து நான் அவரை விமர்சனம் பண்ணி எழுதப்பட்ட கட்டுரை கொல்லிப்பாவை போன்ற இதழ்களில் வந்திருக்கு. அதுக்கு ஒரு பதில் சொல்லலை. அது அந்த விமர்சனமும் சரி, காணாசுவ விமர்சனம் பண்ணதும் சரி, அது வந்து அவர் எந்த அளவுக்கு எதிர்கொண்டார்னு தெரியல. என் பேரை குறிப்பிடாம அவர் வந்து அதுக்கு பதில் சொன்ன மாதிரி நீங்கள்லாம் இப்படிதான் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். அதனால அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நோஸ்டால்ஜியா வந்து உண்மை அல்ல. ஏன்னா கடந்த காலம் வந்து பொற்காலம் இல்லை. கிராமங்கள் வந்து பொன்னுலகமும் இல்லை. எல்லா விதமான பிரச்சனைகளும் குடும்பங்கிற உறவு எப்படி வந்து சிதைந்து சிதைவுக்கு ஆட்பட்டு ஜாதிய ரீதியாக பங்கு போட்டு ஆங்கில ஆட்சிக்கு அப்புறம் ஒரு நியூ கிளாஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் உருவாகி அவங்க எப்படி வந்து அபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவர்கிட்ட அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. அந்த காலத்துல காவிரி கரையில வீரமும் தீரமும் பண்பாடும் இருந்தது. டென்னில உட்காந்து தாம்பூலம் போட்டுட்டு சங்கீதம் பத்தி பேசணும், அதுதான் பெரிய வாழ்க்கை. இதை வந்து அவர் மோகமுல் பத்தி சொல்லும் போது வந்து பல இடங்கள்ல வந்து வேசா அந்த நாஸ்டால்ஜியா திருப்பி அந்த சொல்லிட்டு அந்த நாள் தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். அது உண்மைதான். அது வந்து அவருடைய விமர்சன பண்புல ஒரு கரும்புள்ளி அது. ஏன்னா ஒரு நல்ல தீர்க்கமான விமர்சகர் தான். இது வந்து அவருக்கு அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் அதுக்கு காரணம் வந்து அவருடைய வாழ்நிலை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரும் ஏழ்மையில இருந்திருக்காரு. ஆனா அவருடைய கலாச்சார பின்னணி வந்து அவருக்கு ஒரு எலிட்டிஸ்ட் மனோபாவத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவருக்கு இந்த எப்படி வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு அந்த சங்கீதம் எலிட்டிஸ்டோட கூட ஈக்குவலா அவருக்கு கொடுத்து நான் என்ன நினைக்கிறேன்னா, சாரி இடையிட்டுக்கு மன்னிக்கும், ஒரு சின்ன வயசுலயே தமிழ்நாட்டை விட்டு டெல்லிக்கு போயிட்டாரு. அது மாதிரி ஊரை விட்டு போனவங்க எல்லாருக்கும் அந்த நினைவக்கம் இருக்கு இல்லையா? அது நான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் கிட்ட நிறைய பாக்குறேன். நம்ம அந்த காலத்துல இப்படி அது ஒரு இன்னொரு சமமான காரணம். அது காரணமா இருக்கலாம். அதை விமர்சிச்சு நான் எழுதியிருக்கேன். 2-3 கட்டுரைகள் எழுதியிருக்கேன் அப்பவே. அது பிரசுரமாகியும் இருக்குது. அது வந்து கவி இது மாதிரி கோயில்கள்ல இருந்து வந்து சங்கீதமும் கலாச்சாரமும் பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அது எல்லாருக்குமாக இருந்ததா, எங்க பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னா எங்க வந்து பாஞ்சிச்சு, அது வெறும் குட்டையா தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்டு நான் எழுதியிருக்கேன். அது கொல்லிப்பாவையில வந்திருக்குது. அதுக்கான சுட்டிகள் அந்த கட்டுரை பிரதிகளையும் குழுமத்துல பகிரமா இருக்கு. என்கிட்ட இல்ல. அது பிரிண்ட் கொல்லிப்பாவை இதா வந்திருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு தொடரா வந்திருக்கான்னு தெரியல. ஸோ இது இல்லாம இந்த நாவல் ரொம்ப முக்கியமான நாவல் தான் நினைக்கிறேன். விமர்சனங்கள் சித்ரா சிவன் மிக அருமையாக எல்லா கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு
ஒரு சமன்பாடு இல்லாத ஒரு தன்மை வந்து அவருடைய இதுல வருது. அது வந்து தவிர்க்க முடியாம வருதா, இல்ல வந்து அவர் எழுதுற நிலைமையில எழுதும் போது இருந்த பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விமர்சனம் தான். அந்த விமர்சனத்துடன் கூடவே இது வந்து ஒரு காலகட்டத்தின் பதிவாகவும், 2 பேரலல் லைஃப்ஸ், ஒரு இணையாக செல்லக்கூடிய 2 வாழ்க்கை முறைகளின் பதிவாகவும், ஒரு நசிவு கொண்டு இருக்கும் சமூகத்தின் பிரதிபலிப்பாகவும் நான் பார்க்குறேன். அது பல இடங்கள்ல அவர் வந்து எங்கெல்லாம் வேதியத்தை உயர்த்தி பிடிக்கணுமோ அங்கெல்லாம் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே தான் வர்றாரு. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது எல்லார்கிட்டையும் எளிமையா வந்துடாது. இத்தனைக்கும் அவர் வந்து கடைசி வரைக்கும் குடுமி வச்சிருந்தார். நிறைய இது கலாகாலட்சேபம்லாம் பண்ணாரு. அது ஒரு பக்கம். ஏன்னா அவரே சொல்லுவார், எனக்கு காசு வேணும்னா அதை பண்ணி தான் அவனுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு. எழுத்து மூலமா வந்து இவங்க யாருக்குமே வந்து ஒரு நிலையான வாழ்க்கை கிடைக்கல. அவரும் சரி, கும்பகோணத்துல வந்து எம்.வி. வெங்கட்ராம், கூப்பரா இவங்கெல்லாம் இருந்தது. கூப்பராவுக்கு பலருக்கும் வந்து அந்த எல்லாம் காசை தொலைச்சாங்களே தவிர யாரும் காசு பண்ணல. அது வந்து ஒரு இவரே தீயூர், நான் எழுத்தாளனா வந்து அது என்னுடைய தீயூர் அப்படின்னு சொல்லுவார் எம்.வி. வெங்கட்ராம். ஸோ அதனால வந்து அது இப்போ ஓரளவுக்கு அது நிலைமை திரும்பிக்கானா இப்பவும் அவ்வளவு திருந்த மாதிரி தெரியல. எல்லாருக்குமே வந்து எழுத்தை முதன்மையா வச்சு வாழ்க்கை வாழ்றது வந்து கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாட்டின் ரியாலிட்டி, அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தோணுது. நன்றி. சிவா, நீங்க மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி தாதா. பல முக்கியமான கருத்துக்களையும் அனுபவங்களையும் சிறப்பாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பல புதிய பார்வைகளை தந்தது. இப்போ ரவி சுப்பிரமணியன் வந்து கவிஞர். அவர் வந்து நிறைய ஆவணப்படங்கள் எடுத்திருக்காரு. ஜெயகாந்தனை பற்றி ஆவணப்படம், இந்திரா பார்த்தசாரி பற்றி ஆவணப்படங்கள். நல்ல இப்போ கூட சமீபத்தில் போன வாரம் கனடாவில் முத்துலிங்கம் இயல் விருது ஒன்று வாங்கினார். அவர் வந்து கரிச்சான் குஞ்சுவை நேரடியாக பழகி அறிந்தவர். அவர் கரிச்சான் குஞ்சு பற்றி இயல்புகளாக சொல்கிறது வந்து இந்த நாவலை புரிஞ்சுக்க நமக்கு உதவும்னு நினைக்கிறேன். இதை நான் முதல்ல சொல்லாதது காரணம் மற்றவங்க பார்வை இதனால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால கடைசியாக முத்தாய்ப்பா இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு கரிச்சான் குஞ்சியை பற்றினா, ரவி சுப்பிரமணியன் வார்த்தைகளில் மேற்கொள்ள, இளமையில் வறுமை, பால்யகால உறவுகளின் அனுசரணையற்ற தன்மை, அனாதை போல பாடசாலைகளில் கழித்த பால்யம், அவர் படித்த வேதாந்த தத்துவங்கள் எல்லாமாக சேர்ந்து லௌகீக வாழ்விலும் கரிச்சான் குஞ்சுவை ஒட்ட விடாமலேயே வைத்திருந்தன. அவர் வீட்டுக்குள் தான் வாழ்ந்தார். ஓட்டுக்குள் பழுத்துருளும் விளாம்பழம் போல் ஓட்டுக்குள் இருந்தும் ஒட்டியும் ஒட்டாமல் விட்டு விடுதலையான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தபடி இருந்தார். பொதுவாக அவருக்கு குடும்ப பொறுப்பு இருக்கவில்லைதான். அதே சமயம் முற்று முழுக்க உறவுகளை அறுத்து கொண்டவர் இல்லை என்று இல்லை. அவரது மகள்களை அவர் பெயர் சொல்லி அழைக்க மாட்டார். குழந்தை குழந்தை என்று தான் அழைப்பார். தன் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க அவர் பட்ட பாட்டை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் அவருக்கும் அவர் மனைவிக்கும் வருகிற சண்டைகளை பார்த்திருக்கிறேன். இன்னொரு பக்கம் அவர் சீட்டாடினார், ரேஸுக்கு போனார், எது பற்றியும் கவலை கொள்ளாமல் இருந்தார். வேலை பார்த்த சில இடங்களில் தவறு நடக்கையில் சகித்து கொண்டிராமல் சமரசம் கொள்ளாமல் சண்டை போட்டு விலகி வந்தார். கோபக்காரர், சாப்பாட்டு பிரியர், தாம்பூல காதலன், கிடைத்த பணத்தை உடனே செலவிட்டு விடுபவர், அரட்சிணம் கொண்டவர், துன்பங்களை அலட்சியப்படுத்துபவர், கோபத்தில் கெட்ட வார்த்தை பேசுபவர், ஆனால் வேதம் படித்தவர், கம்யூனிசத்தில் சற்று மோகம், இசை ரசிகர், விசிராந்தி மனோநிலையில் இருப்பவர். இப்படி கரிச்சான் குஞ்சுவின் விசித்திர குணாம்சங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். கொஞ்சம் கொஞ்சம் பிடிமானம் இருந்தாலும் சராசரி வாழ்வில் ஒட்டாத மேலும் கீழுமான இந்த ஏற்ற இறக்கமான நிலைதானே ஒரு அசல் கலைஞனின் சாமுத்திரிகா லட்சணம். அவன் மனநிலையில் அவன் அப்படித்தானே வாழ முடியும். இது கரிச்சான் குஞ்சுவை பற்றி அவரோட நெருங்கி பழகிய, அவர் குடும்பத்தோட நெருங்கி பழகிய ரவி சுப்பிரமணியன் அவர்களுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சி இது வரைக்கும் 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் சிறப்பாக நடந்திருக்கு. முடிவாக கடைசி 5-10 நிமிடங்களில் வேறு யாராவது இதுவரை பேசாதவங்க, இப்போ ராஜாராம் பேசியதை வைற்றோ மற்றவர்கள் பேசியதை வைற்றோ கருத்து சொல்ல விரும்புகிறவங்க இருந்தால் கருத்து சொல்லலாம். நீங்க மியூட் ஆயிருக்கீங்க ஜானந்த், மியூட்ல இருக்கீங்க. ஆமாம், நான் லிசனிங் தான். நான் இப்போதான் சேர்ந்தேன்.
அதனால ஜஸ்ட் லிசனிங். வேறு யாரும் பேச ஒன்றும் இல்லைன்னு தெரியுது. நம்முடைய வழக்கமான வாராந்திர சிறுகதை கலந்துரையாடல், அந்த கலந்துரையாடலில் வார வாரம் ஒரு கதையை இணையத்தில் சுட்டி கொடுப்போம். அந்த கதையை படிச்சுட்டு எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து முதல் சுற்றில் 2-3 நிமிடங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கலந்துரையாடல் நடைபெறும். அந்த இருக்கிற எழுத்தாளர் இருந்தால் அவரை அழைக்கவும் முயற்சி செய்வோம். அது வியாழக்கிழமை காலை 6 மணி இந்திய நேரத்திலையும் புதன்கிழமை இரவு 8:30 மணி அமெரிக்க கிழக்கு நேரத்திலையும் நடைபெறுது. இதுவரை கலந்து கொள்ளாதவர்கள் யாராவது இருந்தால் கலந்து கொள்ளுங்க. இதற்கான சுட்டிகளோ தகவல்களோ வேணும்னா ஃபேஸ்புக்கில் நான் இருக்கேன். என்னையோ எழுத்தாளர் சித்ரா சிவன் அவர்களையோ அல்லது இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களையோ கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. தொடர்ந்து கலந்து கொண்டு ஆதரவளிங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக இந்த நாவலை பற்றி கேட்ட உடனே ஒத்துக்கொண்டு, பொதுவாக நம்முடைய நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதிரி சிறப்பு பேச்சாளர்களுக்கெல்லாம் நம்ம மரியாதையும் நன்றியும் செலுத்துவதை தவிர எந்த சன்மானமும் தருவதில்லை. தனி மனித முயற்சியாக நடக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல் வந்து சிறப்பாக தயாரித்து வந்து நாவலை பற்றி தன் பார்வையை வைத்த சித்ரா சிவன் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் சனிக்கிழமையானாலும் கலந்து கொண்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து கவனித்த, கேள்வி கேட்காவிட்டாலும் நடந்த உரையாடல்களால் தங்கள் மனதுக்குள் கேள்விகளை எழுப்பிக்கொண்ட பார்வையாளர்களுக்கு நன்றி. வழக்கம் போல எப்பொழுதும் முத்தாய்ப்பாக இறுதியில் தன் கருத்துக்களை சொல்லி நம்முடைய கூட்டங்களுக்கு மெருகேற்றுகிற கோபால் ராஜாராம் அவர்களுக்கு நன்றி. இந்த முயற்சியை ஒரு அணிலின் முயற்சியைப் போல தொடர்ந்து வார வாரம் சிறுகதைகளின் கலந்துரையாடல் மூலமோ மாதந்தோறும் ஒரு நாவல் திறனாய்வின் மூலமோ தொடர்வோம். அதற்கு உங்களுடைய அனைவரின் தொடர்ந்து ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவை. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.